பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய நம்முடைய திரியேக தேவனுக்கே எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் இந்த பரிசுத்த ஆராதனை வேளையிலும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் உண்டாவதாக. ஆமேன். நம்முடைய நல்ல மேய்ப்பர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த ஜீவனின் ஆளை தந்து இந்த பரிசுத்த ஆராதனையில் பங்கெடுக்கும்படியாய் நம்மை அழைத்து பிதாவை மகிமைப்படுத்தும்படியாய் வாக்கியம் தந்த நம்முடைய நல்ல மேய்ப்பராம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வந்திருக்கிறவங்க யாவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த நாளில் தியான வசனமாய் பரிசுத்த நிருபர் எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 12:28. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை. எபிரேயர் நிருபத்தை எழுதின இந்த நிருபர் இதை பவுல் என்று வேத பண்டிதர் நிச்சயித்தாலும் அவர் ரோமாபுரிக்கு எழுதின நிருபத்திலே 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நம்மை ஜீவப்பலியாய் ஒப்பு கொடுப்பது புத்தியுள்ள ஆராதனை. அதை பயத்தோடும் பக்தியோடும் செய்யணுமா? அப்படி என்றால் இதை பயபக்திக்குரிய ஆராதனை. ஆராதனை என்பது ஒரு கேளிக்கைக்குரிய இடம் அல்ல, பயபக்திக்குரிய இடம். பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். பயபக்தி என்னவென்று நாம் சரியாய் அறிய வேண்டும். அறியாது இருக்கிறபடியினால் கடைசி காலத்திலே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், கடைசி காலத்தின் அடையாளங்களில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு 16 காரியங்களை சொல்லும் போது 5ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். தரித்து தேவனுடைய சபையின் மூப்பராக இருக்கிற தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறது. தேவ பக்தி இருக்கிறது நமக்கு, அது எதுவென்று தெரியணுமே. அநேக காரியங்கள் ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துடைய மனவாட்டி சபை, அதாவது எபிரேயர் எழுதும் போது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதா நம்மை ரட்சித்திருக்க, தேவனுடைய ஆவியை தந்து அவருடைய நல்ல உபதேசங்களை தந்திருக்க, நாம் கிறிஸ்துவின் சாயலை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் ரோமர் 8 சொல்லப்பட்டது போல முன்னறிந்து முன்குறித்து அழைத்து தெரிந்து கொண்டு மகிமைப்படுத்தும்படியாய் நம்மை அவர் வைத்திருக்க, தேவ பக்தியின் காரியம் என்னவென்று அறிந்திருந்தோமானால் இந்த 21ஆம் நூற்றாண்டின் கடைசி காலத்தில் தேவ பக்தியின் வேஷம் சபைகளில் பெருகி இருக்கிறது. டெலிவரன்ஸ் சர்ச்சில் அது காணப்படக்கூடாது. தேவ பக்தியின் வேஷம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் பலனை மறுதளிக்கிறார்கள். அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். சபையில் நம்ம பாட்டுக்காரக்கெல்லாம் இருக்கிறாங்க, ஜானகி, சித்ரா, பி சுசீலா, எல்லாரீஸ்வரெலாம் பாடினாங்க. என்ன பாடினாங்க? 2வது பாட்டு என்ன பாட்டு பாடினீங்க சித்ராக்கா? சொல்லுங்க. கையிலும் ஒன்றும் இல்லையாம், பையிலையும் ஒன்றும் இல்லையாம். எவ்வளோ வெயிட்டாக வந்திருக்கிறாங்க, கையிலையும் ஒன்றும் இல்லையாம், பையில் ஒன்றும் இல்லையாம். ஆனால் கர்த்தர் எல்லா நன்மையும் தந்திருக்காராம். என்னது, ஏதாவது கான்ட்ரவர்சியா இல்லையா? ஏதாவது பொருத்தமாக இருக்கா? கர்த்தர் கொடுத்தாருன்னா இருக்கணும்ல. கையிலையும் ஒன்றும் இல்லை, பையிலையும் ஒன்றும் இல்லையாம். நான் பயந்துட்டேன், ஒரு காணிக்கு இன்னைக்கு பாட்டு கிடையாது போல, போட மாட்டாங்க போலன்னு போட்டாங்க. பரவாயில்ல, கையில் இருந்திருக்கு, பையிலையும் இருந்திருக்கு. அப்புறம் ஏங்க பொய் பாட்டு? பாட்டை கருத்தோட பாடணும், ஆவியோடும் பாடணும், கருத்தோடும் பாடணும். ஜெபமும் அப்படிதான், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும், ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்கணும், ஆவியோடும் கருத்தோடும் பாடணும். கம்ப்யூட்டருக்கா குற்றம் இல்லை, அது அங்கே பயிஞ்சிருக்கு, போட்டு விட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? இடைக்களி நாடு ஆப்ரேட்டர், அவங்க என்ன பண்ணுவாங்க? அது அந்த சரணத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வரியை நீங்கள் பாடுறீங்க. அப்போ பாட்டோட நம்முடைய வாழ்க்கை தான் பாடல்.
அர்ப்பணிச்சு பாடியிருந்தா அடுத்த வரி கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவு நன்மையில செய்திருக்கிறார் அப்படின்னு வேற பாடினீங்க. அது அது திருப்பி திருப்பி அது வந்து அனுபல்லவின்னு நினைக்கிறேன். பல்லவிக்கு அடுத்த வார்த்தை. பல்லவி நல்லா இருந்தது. அனுபல்லவியில தான் இந்த பொய். அது கொஞ்சம் பார்த்து பாடுவோம். கையில பையில இல்லைன்னா சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கையிலும் இல்லை பையிலும் இல்லையா? உள்ளத்துல இருக்கா இல்லையா? ஆ கிருபையும் தயவும் வேணும்னு கேட்டீங்க. அதை விட கையில் இருந்தானே பையில் இருந்தானே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவ பக்தியின் வேஷம் தரிக்க கூடாது. தேவ பக்தினா என்ன? இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுத்து அதன் நிறைவை அடையும்படியாய் அவர் செயல்பட விரும்புகிறார். பரிசுத்த பவுல் சிறைச்சாலையிலே தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நாட்களிலே சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஊழியத்தை முடிக்க போகிறார். அவர் ஏற்படுத்தின சபையிலே புறஜாதியார்கள் மிகுந்து காணப்படுகிற ஒரு சபை பிலிப்பு சபை. அங்கே கிரேக்கர்கள் இருக்கிறார்கள், கிரேக்க யூதர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், புறஜாதியார் ரோமபிரிக்காரங்களும் இருக்கிறாங்க. பிலிப்பு பட்டணம், அந்த பட்டணத்தாருக்கு ஒரு நிருபத்தை சிறைச்சாலையில் இருந்து கொண்டு எழுதுகிறார். சிறைச்சாலை என்றால் மகிழ்ச்சிக்குரியதா? எவ்வளவு வேதனைக்குரியது. சமூகத்தில் இந்த பொள்ளாச்சியினுடைய காரியங்கள் நடந்தபோது அதற்கு பாதிக்கப்பட்ட அது பெண்கள்லாம் சேர்ந்து 9 பேரை உள்ளே சிறைக்கு அனுப்பிட்டாங்க. ஆயுள் முழுவதும் சிறை. பெண்களுக்கெல்லாம் அவர் எப்படியோ தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஆனால் அவங்க கதறுகிற காரியம், அவருடைய அந்த பிள்ளையை பெற்றவங்க சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலை, வாழ வேண்டிய பிள்ளை எங்களை காப்பாற்றுங்கன்றாங்க. வாழ வேண்டிய ஒரு பிள்ளையை அழிச்சிட்டதுனால இவங்க வாழ்க்கையை தொலைச்சாங்க. நினச்சி பாருங்க, அவங்க வாழணும்னு விரும்புகிறாங்க. அவ்வளோ பெரிய தப்பிதம். ஆயுள் பரியந்தம் அந்த ஜட்ஜ் அம்மா ஆயுள் பரியந்தம் அவங்க சிறைச்சாலையில் இருக்கும்படி கழிதிங்கும்படி தீர்ப்பு போட்டுட்டாங்க. வாழ்க்கை எவ்வளவு விபரீதமாய் முடிந்து விட்டது. ஆனால் கையிலும் இல்லை பையிலும் இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து இங்கே முன்னால் பாட்டு அப்படிதான், பாட்டு பாடம் பாட்டை கெடுத்தான், எழுதணும் ஏட்டை கெடுத்தான், பாடுன்னு நீங்களும் கெடுத்துட்டீங்களா? இங்கே உட்காந்த முன்னால் இவ்வளோ காலி இடம் எதுக்கு இவ்வளோ இருக்குது இந்த வாரம் அப்படின்னு யோசித்தேன். இந்த தோட்ட வாத்தியார் வந்து ஒரு டான்ஸு பாட்டு போட்டாரு பாருங்க, அவருக்குன்னே இங்கே இடம் கொடுத்துருக்கீங்க போல. ஏன்னு அவரை ரொம்ப கவனித்து பார்த்தேன். அவர்கிட்ட கையிலும் இல்லை பையிலும் இல்லை, ஆனால் உடம்புல ஒன்று போட்டிருக்காரு, இளைஞர் பாசறை ட்ரெஸ்ஸு. அதுவும் அந்த அதில் உள்ள வசனம்லாம் நீங்கள் பார்க்கணும். யாரோ கட்சிக்காரங்கிட்ட போய் வாங்கி போட்டாரு. அந்த பனியனை போட்டவொன்னே துடிப்பு வந்துருச்சுங்க. உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஆடுறாரு. இந்த சபைக்குள்ள ஒரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. பரவாயில்ல, அவருக்கு இடம் காணலை, இன்னும் கொஞ்சம் என்ன கொடுத்துகள் வந்திருப்பார் போல. அவ்வளவு டான்ஸும் பாட்டும் அப்படி பாடுறாரு. நல்லா இருந்தது அவருக்கு. அப்போ கையில் இல்லை பையில இல்லைன்னு சொல்லி அவர் பாடினார் தான். அப்பயும் கையை 4 திசையும் ஆட்டி தான் பாடினாரு. ஆனால் இங்கே வந்த உடனே கவர் வச்சுட்டு பாடுறாரு. அப்போ பையில் இருந்திருக்கு, பொய் சொல்லக்கூடாது, கையிலே இருந்திருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவ பக்தியின் அநேக காரியங்களை ஆவியானவர் நமக்கு சபைக்கு சொல்லி தந்திருக்கிறார். உலகத்துல நம்மை விட அதிகமாய் அஞ்ஞான மார்க்கத்தார், விழுந்து போன ஆவிகளை வழிபடுகிறவர்கள், புறஜாதி மக்கள் என்று நாம் சொல்லுகிறோமே, எவ்வளவு வழிபாடுகள். அவங்க சமீபத்தில் ஒரு பெரிய பண்டிகை தமிழகமே அசைக்கும் அளவுக்கு மதுரையில் நடந்தது. அது ஒரு 10 நாள் அளவும் நடக்கும். அதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த அந்த சாமிக்கு அவங்களை திருமணம் பண்ணி வைப்பதும், அந்த தெய்வத்தை காணும்படியாய் உறவு முறையார்கள் வருகிறதும், வரும் பொழுது தவறான காலதாமதத்தினால் திருமணத்தை பார்க்க முடியாமல் கோவித்துக் கொண்டு திருப்பி அழகர் மலைக்கு போவதும், வழிநடுக அங்கங்க உட்கார்ந்து போனதுக்குள்ள நேற்று தான் போய் சேர்ந்திருக்காரு. பிளஸி நிச்சயத்துக்கு வந்தவங்களும் இன்னும் போகலை, இங்கே தான் இருக்கிறாங்க. நேம இந்த வாரம் போயிடுவாங்க. கருத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயார்த்தத்துக்கு வந்தவங்க சொல்லுது, பெரிய சபையில் கொஞ்சம் இருந்துட்டு போவோன்னு கேட்டிருக்கோம். அதனால இருந்துட்டு போகுது. நல்லது, நல்லா இருந்தது நேற்று காரியங்கள். ஆனால் தாமதம், எல்லாமே தாமதமாக இருந்தது. அது ஏன்னு தெரியல. நாம் இயற்கையும் நமக்கு அனுகூலமாக இருந்தது. நாம் தான் சில நேரங்களில் அப்படி தடைகளை உண்டாக்கி விடுகிறோம். சரி, எப்படியா இருந்தாலும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி தந்தார். சந்தோஷமாக இருந்தது. இனி வாழ்க்கையில் இணைய போகிறார்கள். அதற்காக சபையார் ஜெபித்து கொள்ள வேண்டும். அவங்க எந்த சபையில் இருந்தாலும் ஒரு வாழ்க்கை இல்வாழ்க்கையில் அமைய போயவர்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் அது கர்த்தரை அமைத்து தருகிற
ஒரு மங்களமான வாழ்க்கையிலே முக்கியமான காரியம். எல்லாம் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஆனால் தேவ பக்தி இது ஒரு கேலிக்கூத்தாகி விட்டதே. இப்ப எது தேவ பக்தி? இங்கே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பவுல் சொல்லும்போது அது எப்படி வாசிக்கிறார்? 4:11 பாடுகிற அக்கா. ஆ, ஆ. எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். கம்ப்யூட்டர்ல வசனம் இல்லை பார்த்தீங்களா? அதுதான். என்ன செய்ய? அங்கே கம்ப்யூட்டர்லையும் இல்லை, கையிலையும் இல்லை. போட்டாச்சா? வரல. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், நல்ல வார்த்தை பாருங்க, எந்த நிலைமையில் இருந்தாலும், கூட்ட துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பெற்றுக்கொண்டதுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்கன்னு பாஸ்டர் போட்டு ரத்தம் கத்துக்க அதுக்கு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா சத்தம் வரல. அப்ப இல்ல போல உள்ள இருந்தா நன்றி நன்றி இல்ல சொல்லணும், நன்றி சொல்லியிருக்கணும். அதுல எந்த நிலைமையிலும் அப்படின்னா பெற்றுக்கொண்ட போது நன்றி சொல்லுவோம். பெற்றுக்கொள்ளாதுக்கு எங்கேயாவது நன்றி சொல்லுவோமா? சொல்லணுமா? சரி, அது யார் சொன்ன? பழைய ஏற்பாட்டுல பெற்றுக்கொள்ளாதுக்கா சொன்னாரு? பெற்றுக்கொள்ளதை இழந்த போது சொன்னார். கர்த்தர் கொடுத்தார், ஸ்தோத்திரம். எடுத்துக்கிட்டதுக்கு ஸ்தோத்திரம், கொடுக்காததுக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு சபையார் சொல்லணும். இங்கதான் கையிலும் இல்ல பையிலும் இல்ல பாட்டு வருது, எங்கிட்ட ஸ்தோத்திரம் வரும்? அதான் பிரச்சனையே. எந்த நிலைமையிலும் வார்த்தையை பாருங்க, இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனரம்யமாய், இந்த மனது சந்தோஷமாய் மன கிளர்ச்சியோடு இருப்பது கிறிஸ்துவத்தில் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷம் என்பது மற்ற மத நம்பிக்கை, உலகத்தினுடைய அறிவு சார்ந்தவர்களுக்கு வெளியிலிருந்து வந்தாதான். சுதா கூட ஒரு சாட்சி சொன்னாப்புல, கரெக்டா பரீட்சை நேரம் ஜுரம் வந்துருதான். அது பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தான் வரும், சுதாவுக்கே வந்திருக்கும். இது எப்படியா பாஸ் ஆகணுமேனு உருண்டு பிறண்டு ஜெபிச்சிருக்கும். ஆமா, விடே பள்ளம்தான். எப்படியோ சரி ஜெபிச்சு பாஸ் ஆயிடுச்சு மார்க். அதுலேயும் ஒரு நல்ல மார்க் வேற இந்த கடப்பாக்கத்தில் எடுத்திருக்காங்க. 490 85 பரவாயில்ல, நல்ல மார்க். அது கொஞ்சம் நல்லா கடுமையாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. பரவாயில்ல, எல்லாம் நிறைய பேர் இந்த 10th 11th 12th நல்ல மார்க் தான் இந்த வருஷம் எடுத்திருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் இல்லாட்டா கூட மாநில அரசாங்கத்தில் எஜுகேஷன் நல்லா எடிஃபை பண்ணியிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் அடுத்த ஹையர் ஸ்டடி போகணும். தோல்வியுற்ற பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும், நம்பிக்கை இழக்க செய்யக்கூடாது. தோல்வின்றது மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு, வெற்றி தோல்வி சகஜம். தோற்று போன பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும், தற்கொலை பண்ணுறதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. நம்மளே தோற்று போய் சாக வேண்டியவங்க பாட்டு அதுலேயும் பாடினீங்க, அந்த பாட்டும் பாடினீங்க. சாக வேண்டியவங்க பிழைச்சி உட்காந்துருக்கோம்னா கர்த்தர் நமக்கு வெற்றி சறுக்க பண்ணியிருக்கார். பாவ மன்னிப்பை தந்து, ரட்சிப்பை தந்து, நம்பிக்கையை தந்து, இனியும் அசைவில்லாத ராஜ்யத்தையும் தரப்போறேன் இருக்காரு. அதுக்காக நம்முடைய மணவாளன் இயேசு வரப்போறார், அதை நமக்காக கட்டி கொண்டிருக்கிறார். அது நிறைவாகும் போது பிதா அனுப்புவார், மகனே போன்னு. திருமண காரியங்கள் அதை பற்றி பேசுவோம். ஆபிரகாம் அன்றைக்கு யூதருடைய ஒழுங்கின்படி தகப்பன் தான் சொல்லணும், மாப்பிள்ளை சொல்லக்கூடாது. நான் இன்னைக்கு கல்யாணம் முடிக்க போறேன், தேதி ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு. அதான் உண்மையான பரிசுத்த மையமாகும். தகப்பன் சொல்லணும், பெத்த தகப்பன் சொல்லணும். அப்புறம் அன்னைக்கு ஈசாக்கு தியானம் பண்ண தான் போனார். ஆதியாகமம் 24 58 படிக்கும்போது ரெபெக்கால கேட்குறாங்க, போறியா அப்படின்னா உடனே கிளம்பிருச்சு. நேற்று அந்த வசனம்லாம் படிக்கல, இல்லாட்ட ஓரளவு பிளஸி கிளம்புனாலும் கிளம்பியிருக்கும், இன்னைக்கு சபையில் இருந்திருக்காது. பரவாயில்ல, இங்கே தான் இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் போகிற மாதிரி உத்தரவாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் ரெபெக்கால அப்படி இல்லை. அண்ணனை அப்பாவை அம்மாவெல்லாம் விட்டுட்டு நான் இப்பயே போகிறேன். பவானி மக சொன்னாலும் சொல்லும், பார்த்தா தெரிது முகக்குறி. ஏற்பாடானா போயிடும். கல்யாண பேச்சு நடக்கும்போதே போயிடும். அது வேற கம்ப்யூட்டர் வேற கையாளுறவங்க, செல்போனில் எல்லா டெக்னாலஜி தெரியும், கம்யூனிகேஷன் பண்ணி நாங்கள் போவோம். சரி, எப்படியோ மன மகிழ்ச்சியாக வாழ்ந்தா சரி. பவுலுடைய வாஞ்சியை பாருங்க, தான் கஷ்டப்பட்டாலும், இதான் உண்மையான கிறிஸ்தவம். தான் கஷ்டப்பட்டாலும், சிறைச்சாலையில் ஊழியத்தின் நிமித்தம் துன்பத்தோட அவர் சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கும் போது இந்த நிருபத்தை எழுதி அனுப்புறாரு. பிலிப்பி சபையாரே, சந்தோஷமாயிருங்கள். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்கள். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அப்படின்னா இந்த மன ரம்யம்ன்றது வெளியிருந்து வருகிற ரிசல்ட், ஒரு நல்ல வேலை, ஒரு வாழ்க்கை துணை, இவ்வுலகத்தின் நன்மைகள். நேற்று சொல்லப்பட்ட அந்த 15 நிமிஷ செய்தியில சொல்லப்பட்ட ஆதியாம் முதல் அதிகாரத்தில் உள்ள அந்த 5 நாள் படைப்பு, 6வது நாள் மிருகங்களுடைய படைப்பும் நல்லது என்று தான் கண்டார். ஆனால் மனிதனை படைத்த போது ஆசீர்வதித்து விட்டார். மற்றதை ஆசீர்வதிக்கல. நாம் இன்னைக்கு அதைத்தான் ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்கோம். படிப்பு, அந்தஸ்து, உலகம், கட்டடங்கள், சொத்து, சுகம், நகை எல்லாம் சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல இல்ல. நேற்று தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு செய்தி, நான் சாப்பிடும்போது பொழுது ஒருக்கா அதை பார்ப்பேன். நியூஸ் தான் பார்ப்பேன். வேற என்னடி பெட்டி, பழைய காலத்து டிவி பெட்டி. அதில் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு பையன் தவறான வழிக்காக ஒருத்தர் அழைக்கிறான். பெரிய நகை வியாபாரி, 33 பவுன் சவரன் நகை, எவ்வளோ லட்சம் பணத்தை வந்தவங்க ஒரு டீம் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. அவன் விரக்தி ஆயிட்டான். அவங்க ஊருக்கு போயிட்டு வரோம், நாங்கள் ஏழுமலை கோயிலுக்கு போகிறாங்க போல, நாங்கள் ஒரு 4 நாள் பயணமாக போயிட்டு வரோம், வீட்டை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனாங்க. நகை கடைக்கார் வீட்டு பிள்ளை வீட்லேயே அவ்வளோ நகை வச்சிருந்தது இழந்துட்டாங்க. இன்றைக்கு அது ஒரு பெரிய வேதனைக்குரியதாய் அவனை கட்டி போட்டு விட்டு போயிட்டாங்க. அவன் தவறான வழிக்காக ஒரு வாழ்க்கையை தேடுனான். ஆனா அவன் தவறாய் அகப்பட்டு கொண்டான், உள்ளதையும் இழந்தான், துக்கத்தோடு இருக்கான். அந்த காட்சி பார்த்தோன்னே பாருங்க, பெரிய நகை கடைக்கார வீட்டு பையன் இந்த நகை இழந்தவுடன் வேதனைப்படுகிறான். ஒருவேளை போய் அங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்சயப்படுறாங்க, என்ன ஒருவேளை அவன் தான் திருடி கொண்டு செலவுக்காக எடுத்துக்கொண்டு அப்படி ஒரு நாடகம் ஆடுகிறானோ, பல கோணத்தில் விசாரணை என்று சொல்லப்பட்டது. எப்படி இருக்கட்டும், நாம் இழக்கும் போது நாம் சந்தோஷம் கொள்ள முடிகிறது இல்லை. பரீட்சையில் பேனால பிள்ளைகளை பாருங்க. இன்னும் அந்த தொலைக்காட்சியில் பார்த்த ஒரு காரியம், 10th ரிசல்ட் வந்ததில் சில பிள்ளைகள் அழுகுறாங்க. ஏன்னு கேட்டது, அவங்க 490 எதிர்பார்த்தாங்களோ அது கிடைக்கலன்னு அழுகுறாங்க. நீ எப்படி அடுத்த வருஷம் 490 மார்க் எடுக்கல, 500க்குன்னு எடுக்கலன்னு எடுத்துட்டாங்க, டிஸ்டிங்ஷன் வாங்கியாச்சு. ஆனாலும் 90% மேல வாங்கினாலும் ஐயோ நான் எதிர்பார்த்த மார்க் வழியே அழுகுறாங்க. பெற்றோர் அதை அவங்கள ஆசுவாசப்படுத்துறாங்க. அப்ப என்னன்னா, எதிர்பார்த்தது கிடைக்காத போது இந்த உலகத்திலிருந்து தான் சந்தோஷம் உள்ள வரும்னு உலகத்தார் எதிர்பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு உலகத்திலிருந்து சந்தோஷம் வர முடியாது, இங்க இருந்து தான் சந்தோஷம் வெளியே போயாகணும். இங்க சந்தோஷம் கொடுக்கிறவர் இருந்தா உங்களை சுற்றி ஒன்றும் இல்லாவிட்டாலும், சிறைச்சாலையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்த அந்த வேதனை மத்தியில் இருந்த பவுலை போல, அப்போஸ்தலர் படிக்கிறோம், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் என்ன செய்தாங்க? திருப்பி தெளிவா சொல்லணும், கம்ப்யூட்டர் தப்பா சொல்லுது. கம்ப்யூட்டர் துதிக்கிறது ஜெபமா? சித்திராக்கா செஞ்ச வேலை, பாட்டு பையிலும் இல்லை கையிலும் இல்லைன்னு அவங்க பாடி இருக்கிறாங்க. செய்யல பாட்டு தான். எது? கையில காலில் விலங்கு, தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்கிறாங்க, கழுமரத்தில், சாரி, அந்த அது நிலவரையில் வெளிச்சம் கிடையாது. இங்கே ஏசி இல்லைன்னு நமக்கு ஜல்பருக்கு அலையில கூட வரமாட்டேங்குது. பாஸ்டர் அவ்வளோலாம் வசதி பண்ணி கொடுத்தாலும் பாட்டும் வர மாட்டேங்கி, ஆமீன் வர மாட்டேங்கி, ஸ்தோத்திரம் வர மாட்டேங்கி, விக்கிரகத்தை போல உட்கார்ந்துருக்கோம். நம்மை சிருஷ்டித்த கர்த்தரை தொழ வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதன்ற வார்த்தை வேதத்தின்படி கிடையாது, தொழுகை தான். ஒர்ஷிப் பண்ண வந்திருக்கோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? எவ்வளவு மனமகிழ்ச்சியா ஆராதிக்கணும். எது இல்லையோ இல்லையோ, இங்க வந்து வீட்டு கவலை, உலக கவலை, வெளியிருந்து சந்தோஷம் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். வேண்டாங்க, சரியில்லை. அப்போ பவுல் சொல்றாரு, எந்த நிலைமையிலும் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தானாய் வராது, கற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லுகிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவன். வானத்தை பூமியும் படைத்த சர்வ சிருஷ்டிகர்த்தர், ஜீவாதிபதி என்று யோவான் அப்போஸ்தலன் அல்லாது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனின் அதிபதி, வானத்தை பூமியும் படித்தவர். ஆனால் பூமியில் அவர் ஒன்றும் இல்லாமல் இருந்தார். பிறந்தது ஒன்றுமில்லாத இடம், வாழ்ந்தது வெறும் நாசரேத்தூர், எளிய வாழ்க்கை. மரித்த போது அவர் சொந்த கல்லறை கூட கிடையாது. முற்பிதாக்களுக்கு சொந்த கல்லறை வாங்கி தான் அடக்கம் பண்ணாங்க. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய மனைவிமாரில் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆனால் இயேசுக்கு சொந்த கல்லறை கூட கிடையாது. ஆனால் எவ்வளவு மனரமையாய் பிதாவின் சித்தத்தை சந்தோஷமாய் செய்து முடித்தார். தேவனுடைய பிள்ளையே, உங்கள் சந்தோஷத்தை கொள்ளையடிக்கிறது யாரு? எதுல சந்தோஷம்? உங்கள் கவனம் எதன் பக்கம் இருக்கிறது?
சரியான சந்தோஷத்தை விளங்கி கொண்டால் நாம் மனரம்யமாய் இருக்க முடியும். இதை சொல்லுகிற இந்த பவுல் என்ன காரியம் சொல்லுகிறார்? 12ஆம் வசனம், தியான வசனம், பிலிப்பியர் 4:12. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தி. இன்னைக்கு கிறிஸ்துவத்துல திருப்தியே கிடையாது. அதுதான் சந்தோஷ குறைவு. திருப்தி எப்ப வருது? யாருக்குமே திருப்தி கிடையாது. 10 கோடி சேர்த்தவனுக்கு ஏன் கூட 1 லட்சம் சேர்க்காம போனோன்னு கவலை. திருப்தி வர்றதில்ல. படிப்புல ஒரு முடிவு இருக்கா? திருப்தி வர்றதில்ல. இன்னும் படிக்கணும், டிகிரி முடிக்கணும், இன்கம்ப்ளீட் கோர்ஸா கரஸ்பாண்டன்ட் படிச்சிருக்காப்ல, தேர்ட் இயரை அடுத்த வருஷம் டிகிரியோட வெளியே வருவாங்க. அப்புறமும் தொடர்ந்து படிக்கணுமா? பிஜி. பவானி அக்கா தான் பாவம், நிறைய படிச்சுட்டே இருக்கணும். அதெல்லாம் சீக்கிரம் பெட்டி கட்டி அனுப்பிடுங்க, அங்கே போய் படிக்கட்டும். அவருக்கு என்ன வேலை? அவர் செலவழிப்பார். பிரியமானவர்களே, வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும். உங்களுக்கு அப்படி தெரியுதா? இல்லைன்னா இல்லை, நீங்க மனரம்யமா இல்லை. தெரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. என்ன ஆராய்ந்து பார்க்கட்டும். என்னுடைய உறவு, அது ஒரு பாட்டு. உறவு சொந்தம் பந்தம் இல்லை, இயேசு ஒருத்தர் தான். அவர் இருக்காருன்னா இந்த உறவுகளோ நம்மளை விரோதிக்கிறவங்களோ பயக்கிறவங்களோ இருந்தா கூட நம்முடைய சந்தோஷத்தை கொள்ளையடிக்க முடியாது. நம்முடைய சந்தோஷத்தை கொள்ளையடிக்க முடியாது. இயேசுடைய சந்தோஷத்தை சாத்தான் எத்தனை விசை பறிக்க வந்தான், பறிக்கவே முடியல, தோற்று போனான். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் வருகிறான், அவனுடைய பங்கு என்னிடத்தில் ஒன்று கூட இல்லை. அவன் சமாதானத்தை கெடுக்கிறவன், திருப்தியற்ற வாழ்க்கையை கொடுக்கிறவன். உலகத்தின் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாங்க. அன்றைக்கு ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான். அவன் ஏமாற்றுகிறவன், அவன் தந்திரக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏமாற்றுகிறவன், ஏமாற்றிட்டான். ஏற்கனவே ஆசீர்வாதத்துல தான் இருக்கிறாங்க, ஏதேனும் தோட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. சபைக்கு நிழலாட்டம். அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி இயேசு இருக்கிறாரு. அங்கே நன்மை தீமை அறிகிற கனி இருக்கிறது, ஆவியானோட வரம். அதை காலம் வரும்போது தான் கொடுப்பார். எடுத்தவனே ஆவியாண்ட வரம் கொடுக்கப்படாது. ரசிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், ஆவியாண்ட வரங்கள் பெறலாம். எடுத்தவனே இன்னைக்கு ஆவியாண்ட வரங்களை பெற விரும்புறாங்க சில பேர். அற்புதம் செய்யணும், அதிசயம் செய்யணும், பெரிய வல்லமையான காரணம், செத்தவங்களை எழுப்பணும், பிசாசை துரத்தணும். தேவையில்லை. எதை தராரோ அதை பெற்றுக்கொண்டு செயல்பட்டா போதும். அன்பை தான் நாட சொல்லி இருக்குது. அதுதான் வரங்களிலே உன்னதமான வரம், அழியா வரம், நித்தியத்திலே தொடருகிற வரம். விசுவாச நம்பிக்கை கூட ஒளிஞ்சு போகும். பிரியமானவர்களே, அப்படின்னா அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் அதை கற்றுக்கொண்டிருக்கிறார். எனக்கு எல்லாவற்றையும் தெரியும், திருப்தியா இருக்கும் தெரியும், பட்னியா இருக்கும் தெரியும், பட்னியாவிற்கும் தெரியும். ஒரு ஊழியக்கார கூட்டத்தில் ஜெகன் தான் சொன்னார். இங்கே முடிச்சுட்டு அங்கே இன்னொரு செகண்ட் கூட்டம் வச்சார், அங்கே தான் சொன்னார். ஊழியக்கார கூட்டத்தில் கூட, ஊழியக்கார கூட்டத்தில் பிரியாணி போடுறாங்களான்னு கேட்டுக்கிறாங்களாம், இல்லாட்டா வரமாட்டேங்கிறாங்களாம். இடைக்களி நாடு எப்படியோ பார்த்துக்கிறோம். இப்போ ஆகுனா பிரியாணி தான், போடுங்க போடுங்க, சந்தோஷம். பிரியாணி இல்லைன்னா கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. சுதாக்கு இன்னைக்கு கொஞ்சம் டல் அடிக்குது, சாம்பாரம். அதனால் என்ன கறி? அது என்ன, நான் இதுவரை அப்படி கேட்கதே இல்லை. ஏன் யாரையும் அடிச்சு போட்டீங்களா? ஓ, பாத்திரத்தை எல்லாத்தையும் எப்படி செய்யறாங்க? அடுப்புல நேரடியாக வறுத்துக்க முடியும், பாத்திரத்துல செய்யறது. நான் இதுக்கு பேர் தவா கறியா? ஐயோ, இது சொல்லவே இல்லையே பாஸ்டரு. சாம்பார் சொல்லி என்னையும் ஏமாத்திட்டாரு. நான் சாப்பிடுறேன், சாப்பிடல, ஒரு ஆசை காட்டுறதுல என்ன இருக்கு? தவா கறி சாப்பிடுங்க சாப்பிடு. அப்போ அது வந்தா தான் மகிழ்ச்சி. இப்ப சுதா ஒரே மகிழ்ச்சியா இருக்கிறாப்ல. ஆமா, பையிலும் இல்லை கையிலும் இல்லை, ஆனா மகிழ்ச்சி இருக்கு, தவா கறி. இப்ப பாருங்க, மன நிறைவோட வாழ்றதுக்கு பணம், சொத்து, சுகம், ஆஸ்தி, பேர், புகழ், இதுதான் வாழ்க்கைன்னு உலகத்தான் நினைக்கட்டும், அதான் நீ நினைக்கட்டும், பெரிய பெரிய கோடீஸ்வரர் நினைக்கட்டும், பில்கேட்ஸ் நினைச்சுக்கிட்டோம். நமக்கு என்னங்க? வானத்தையும் படைத்தவர் நமக்குள் இருந்தா எது இல்லாட்டாலும் நம்மால் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அதுதான் போதும் என்ற மனதில் கூடிய ஒரு தேவ பக்தி. நாம் தேவ பக்தி அப்படின்னா என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெற போறோம்.
பயத்தோடும் பக்தியோடும் கூட்டிக்கோங்க, பயபக்தியோடு. எப்படி அனுபவிக்கிறது? இப்போ அஹ், ஒரு ஒரு சபையில, அதுவும் பெந்தகோஸ்து சபை தான், சர்ச்சுக்கு போறாங்க எல்லாரும். நம்மள மாதிரி கூட்டத்துக்கு டெலிவரி சர்ச்சுக்கு வந்த மாதிரி முன்ன பின்ன ஏதோ வந்துட்டோம். வந்துட்டு ஒருத்தர் மாலை போடலன்னு கவலையோட இருக்கீங்க. அடுத்த தடவை பாஸ்டர் மாலை போட்டு கூப்பிடுங்க, துண்டு போட்டு கூப்பிடுங்க. அப்பதான் முதல்ல வருவாங்க போல. சில பேர் நினைச்ச நேரம் வராங்க. அப்படி என்ன பிஸியா இருந்தாங்களோ, ஸ்டாலின் ஐயா பேசினாரோ தெரியாது. வந்துட வேண்டியதான் ஏற்ற நேரம். 8 மணிலேருந்து 10க்கெல்லாம் முடிஞ்சிட போகுது. அப்புறம் சாப்பாடு, அப்புறம் என்ன கவலை, போய் தூங்க வேண்டியதான். அதுல வேற ஊழியம் செய்வாங்களாம், ஒரு பொய்ப்பாட்டு. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஊழியம் போனீங்களா? எத்தனை பேர்? 15 பேர். மித்தவங்க எல்லாம் படுத்துட்டாங்களா? சபையே திரண்டு போகணும். ஊழியம்னா என்னங்க? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் தான். ஆனா விசுவாசிகள் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. சீசர்கள் தான் வர முடியும். ஆண்டோடைய பணியை செய்யணும். ரட்சிக்கப்பட்டதே அவருடைய பணியை செய்வதற்கு தான். அவரை பற்றி உலகத்துக்கு சொல்லணும். எத்தனை பேர் இந்த கடப்பாக்கத்துல பாவத்துல இருக்கிறாங்க, சாபத்துல இருக்காங்க, அஞ்ஞான மார்க்கத்துல இருக்காங்க. அந்த பயபக்தியை பார்க்கணுமே. நீங்க மதுரை அந்த அழகர் ஆத்துல இறங்குறதுக்கு அவங்க பட்டா பாடு. மீனாட்சி அம்மா கல்யாணம் முடிக்காங்களா, இவங்க தாலியை கழட்டி மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பிளஸ்ஸி கல்யாணம் லேட்டா போச்சு, இல்லாட்டா தாலி மாத்தணும். புது தாலி கோர்க்கிறாங்களாம். வீட்டுக்காரர் கலட்டுறாரு, கோயிலுக்குள்ள வச்ச கலட்டினா அபசகனம் நினைப்பாங்க. உடனே அடுத்த கயிறை போட்டு மீனாட்சி அம்மா கடைசியில பார்த்தா யார் கட்டுறாருன்னா ஐயர் தான் கட்டுறாரு. இப்போ யார் மீனாட்சிக்கு புருஷன் எனக்கு தெரியல. சிவபெருமான் தேமேன்னு இருக்காரு, அவர் கட்டிக்கிட்டு இருக்காரு. சரி, விக்கிரம் என்ன செய்யும், அது பேசாது அசையாது. நினைவுறுத்துறாங்க. அவர் இவங்க தாலி எடுத்து அப்படி காட்டணும்னா எல்லாரும் தாலி மாத்திட்டாங்க. உடனே அண்ணன் அழகர் வாராரு. அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சிவபெருமானுக்கு பொறுக்கல. நல்ல வேலை அங்க ரெபேக்கா மாதிரி இல்லை. மீனாட்சி அம்மா சீக்கிரமே தாலி கட்ட சொல்லிட்டாங்க, கட்டிட்டாங்க. அண்ணனுக்கு கோவம் வந்து கவலையோட வீடு திரும்புறாரு. நான் பரியாசம் பண்றக்கா சொல்ல, அந்த மார்க்கத்தை அறிஞ்சதுனால சொல்றேன். அந்த சாமி கோவிச்சு அழகர் ஆத்துல எதிர் சேவைன்னு வருவாரு, திரும்பி போறாரு அழகர் மலைக்கு. சும்மா போகல, வழிநடுக சுமால் ஹவுஸ்ல தங்கிட்டு போறாரு. அது நீங்க புரிஞ்சுக்கோங்க, லிட்டில் ஹவுஸ். அவருக்கு அத்தனை இருக்குது. ஊருக்கெல்லாம் நாம போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை எந்த போலீஸாவது பிடிக்குமா? கேஸ் தான் போட முடியுமா? ஏன்னா சாமியே செய்யுது. அவர் படைச்சது அவர் அனுபவிக்கிறாரு. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தா அனுபவிக்கிறது இல்லை. ஆண்டவன் நான் படைச்சேன், அனுபவிச்சேன்னு அனுபவிச்சுட்டு போய் நேற்று போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு ஜனங்க உயிரை கொடுக்குறாங்க. நீங்க ஜீவனுள்ள கர்த்தரை வழிபடுறமே, அவரை தொழுது கொள்ள வந்திருக்கமே, அவரிடத்துல எதை கேட்பீங்க? நீங்க அதைத்தான் நான் நேற்று அந்த திருமண அந்த நிச்சயத்தை உடன்படிக்கையில் சொன்ன வார்த்தை. என்ன வார்த்தை? இவையெல்லாம் படைத்து நல்லது கண்டாலும் அழிவுக்குரியது. ஆனா அழியாத சாயல் ரூபத்தில் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாளே, சுந்தர் பிளஸி, நீங்க பெற்றுக்கொள்ற அந்த நிலையான வாழ்க்கை, திருமண ஒப்பந்தம் நிலையானதல்ல. நித்திய மணாளனோடு 2 பேரும் போய் சேரணும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு வாழ்வதற்காக கொடுத்த இந்த ஆசீர்வாதங்கள் பாருங்க. அவங்கள படைக்கிறதுக்கு முன்னால தேவையை படைத்து விட்டார். தேவ பிள்ளையே, என்னுடைய தேவையை என் கர்த்தர் முன் அறிவார். எனக்கு வேண்டியது இன்னது என்று அறிவார். பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னே பிள்ளைக்கு சட்டை தைப்பாங்க, பிள்ளைக்கு வேண்டிய விளையாட்டு ஜாமான் வாங்கி வைப்பாங்க. ஆம்பளையா பொம்பளைங்க கூட தெரியாது. ஒருவேளை பையன் மறந்துட்டா கூட பாவாடை சட்டையை போட்டு விட்டுறாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தா ட்ரௌசரை போட்டுக்கிட்டு தெரியுது. இப்போ பெரிய பிள்ளைகளே போட்டுக்கிட்டு தெரியுது கிழிஞ்ச ட்ரௌசரை. பாண்டிச்சேரியில் நான் பார்த்தேன். அது கையில் கலட்டி எடுத்துகிட்டு போயிடலாம், போட்டுக்கிட்டு போகுது. அது என்ன பண்ணலாம்? அது இப்படி சுட்டி வச்சுட்டு போயிட்டா மரியாதையாக இருக்கும். இது ஃபேஷன், கலாச்சாரம் பாண்டிச்சேரியில் அதிகம். யார் ஆம்பளை பொம்பளைன்னு தெரியாது, பக்கத்தில் பண்ணத்தான் தெரியும். ஏன்னா முடியை வெட்டிடுறாங்க. மத்திய 6ஆம் அதிகாரம் 25, 26, 6, 25, 26. எண்ணத்தை உண்போம், தவாக்கரியை நினைத்து கவலைப்படக்கூடாது. தவாக்கரி அதை மனத்தில் வச்சுக்கிறோமா? அப்படி சொல்லும் போது கொஞ்சம் உணர்த்துதலாக இருக்கு. எண்ணத்தை தவாக்கரியை சாப்பிடுவோம். வெந்ததை சாப்பிட்றோமோ வேகாத சாப்பிட்றோமோ, பொரிச்சதோ பொரிக்காததோ, அதை பற்றி கவலைப்பட வேண்டாமா? யார் சொன்னது? யார் சொன்னது? சந்திரசேகரா. அவர் ஒழுங்காக தான் வறுத்து வச்சிருக்காரு. நீங்களா சொன்னீங்க கவலைப்படாமல் சாப்பிடுங்கன்னு. ஒரு வானிலை அடிச்சுட்டு போயிடும் ஆசாமி பார்த்து.
அஹ், என்று சரீரத்துக்காக ஆகாரம் அத ஆகாரத்தை பார்க்கலும் சரீரமும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீரமும் மேன்மையானதல்லவா ஆண்டவர் சொன்னார். ஏன் நம்ம இந்த பார்சியாலிட்டி இந்த வேறுபாட்டை நான் கண்டுபிடிக்க தெரியல. இன்னைக்கு ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படுறது அதுவே பெரிய கவலை. கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்ன என்ன ட்ரெஸ் போடன்னு இன்னைக்கு பெரிய சண்டை போட்டு தான் வந்திருக்காப்புல. அவன் செய்வான் கிழிஞ்ச பேண்ட் போடலான்னு பாத்தியா? பசங்களும் இப்ப கிழிஞ்ச பேண்ட் அது எதுக்குன்னு தெரியல. அன்றாட என்ன அட்ரஸும் தெரியற அளவுக்கு போட்டு வரானுங்க சர்ச்சில். இங்க பரவாயில்ல, அங்க சிபிஎம் சபையில பார்த்துருக்கேன். கீழே உட்காரணும் பாயில. அவன் என்ன ஜட்டி போட்டுக்கான்னு அட்வர்டைஸ்மெண்ட் தான். ட்ரௌசர் கீழே இங்கே நிக்குது. அது எப்படிதான் நிக்குதுன்னு எனக்கு தெரியல. வேட்டியா ஒழுங்கா எனக்கு நிக்க மாட்டேங்குது, அவனுக்கு நிக்குதுங்க. பேண்ட்டு பெல்ட்டும் போடல, நிக்குது. அது ஒரு ஃபேஷன். என்ன தோணும் அப்போ அந்த ஆலயத்துக்கு போறவங்கள பார்த்துட்டு அந்த ஆலயத்துக்கு முன்னால ஒரு மரத்துல ஒரு தாய் காக்காவும் குஞ்சு காக்காவும் அங்க இருக்கு. ஆண்டவர் காகத்தை பத்தி சொல்ல, காகத்தை கவனித்து பாருங்க, விதைக்கிறோம்ல அறுக்கணும் கவலைப்படலை. அந்த காக்கா சபைக்கு போறாங்க, எல்லாம் டெலிவரி சர்ச்சுக்கு போறாங்க. சுதா முதல்ல வந்துருச்சு. ஆளு பாட்டு பாடணும்ல. அப்புறம் ஹார்மோனி பெட்டி காண போயிட்டாரா? அவர் போயிட்டாரு. இப்பயே கிரவுண்டில் அடிக்க போயிட்டாரு. போட்டு நோட்டீஸ் கீட்டீஸ் ஒட்ட போயிருப்பாரு. அவர் வினோத் அவரு ஒரு மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு உற்சாகமா இருக்கிறாங்க. எதுதான் உற்சாகம் தெரியாம செஞ்சிட்டு இருக்காங்க. எதை செய்யட்டும். அன்னைக்கு எப்படியோ சுவிசேஷ கொண்டு வந்து ஆத்மாக்கள் ரசிக்கப்பட்டா நல்லது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் அந்த காக்கா பார்த்துறான், ஏம்மா இவங்கெல்லாம் எங்கம்மா போறாங்க? ஆலயத்துக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க? கர்த்தரை தொழுது கொள்ள போறாங்க. ஏன் கர்த்தரை தொழுது கொள்ளணும்? அவர் நன்மை செய்திருக்கார்ல, அதுக்கு நன்றி செலுத்த போறாங்க. அப்படியாமா? அப்ப நம்ம மட்டும் நம்மளையும் தானே கடவுள் போஷிக்கிறாரு, நம்ம நன்றி சொல்லலையே. நம்மளை ஆலயத்துக்குள்ள விட மாட்டாங்க, வெளியே விரட்டிடுவாங்க. இங்க இருந்தே நீ நன்றி சொல்லு, பாட்டு பாடு அப்படின்னா காக்கா குஞ்சும் காக்காவும் பாடுறாங்களாம். தாயும் பிள்ளையும் அப்படியே ஒரு பாட்டு பாடுறாங்க. பெர்க்மான் ஐயா பாட்டை பாடி இருக்கிறாங்க. பாடிக்கிட்டே இருந்திருக்காங்க. கூட்டம் முடிஞ்சிருச்சு. ஆசீர்வாதம் போட்டார் பாஸ்டர். எல்லாம் வெளியே வராங்க, ஒரே கவலையா வராங்க. என்னம்மா உள்ள போகும்போது கொஞ்சமாயில சந்தோஷம் பண்ணாங்க, ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது இப்படி கவலையோட வராங்களே. அவங்க கேட்டதை கர்த்தர் கொடுக்கல போல. அவங்க கேட்கறதுக்கு தானே போனாங்க, கர்த்தருக்கு எதுவும் கொடுக்க போகல. கையிலும் இல்லை பையிலும் இல்லைன்னு பாடிட்டு போனாங்க. அவங்க எப்படி கர்த்தர் கொடுப்பாங்க? ஒண்ணும் இல்லை. கர்த்தர் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்காரு. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, மற்றதெல்லாம் கூட கொடுப்பேன்னு சொன்னாரு. கூட கொடுப்பேன்னு சொல்றதுக்கு தான் இவங்க ஜெபம் பண்ண போயிருக்காங்க. தேவனுடைய ராஜ்யமாகிய இயேசுவே அவங்க வாழ்க்கையில கொடுத்தாரு, அதுக்கு நன்றி செலுத்த அவங்க போகல. அதனாலதான் கவலையோட போறாங்க. நாம கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம்னு அந்த காக்கா பாடிச்சான். கர்த்தர் அதனாலதான் ஓமானமாய் மலைப்பிரசங்கத்தில் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றார், அவை விதைக்கிறோம்ல அறுக்குமில்லை. அந்த ட்ரெஸ்ஸை பாருங்க, சாலமன் முதல் கூட அப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ் உடுத்தலையாம். நம்ம என்னென்னமோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்குறோம், ஆனால் சந்தோஷம் வர மாட்டேங்குது. நான் சின்ன வயசுல கத்தோலிக்க அனுபவத்தில் பெர்க்மான் சாமியார் அப்படியே ஹார்மோனியம் போட்டுக்கிட்டு இருப்பார். அவர் கொயர் மாஸ்டர். கிறிஸ்மஸுக்கு அப்பையெல்லாம் அதான் ட்ரெஸ்ஸு. கோஆப் டெக்ஸ்டைல் வாங்கி கொடுப்பாரு எங்கள் அப்பா. இன்னும் பெருசாக ஒன்றும், அதுவும் அந்த ட்ரெஸ்ஸு ஒரு வருஷம் ஓடும், கிழிக்குன்னு நினச்சாலும் கிழியாது, அப்படி ஒரு ட்ரெஸ் ஆக்கும். சமயத்தில் அவருக்கு கொடுக்குற போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்குற யூனிஃபார்மை தைச்சி ட்ரௌசராக போட்டுருவார். அவ்வளோதான். இந்த மாதிரி விலையுறந்த பேண்ட்லாம் கிடையாது, பார்த்ததே இல்லை படிக்கிற காலத்தில். அப்புறம் பார்த்தா அன்னைக்கு பார்த்து ஒரு ட்ரெஸ் வரும். அப்போ தான் டெரிகாட்டன் வருது, 66 67. உடனே எனக்கு அந்த சட்டை ஆசை, கிடைக்கல. பக்கத்தில் இருக்கவன் போட்டிருக்கான், கிறிஸ்மஸுக்கு போட்டு வந்துட்டான். புது வருஷத்துக்காவது வாங்கி கொடுங்கப்பா. எங்கள் அம்மா சத்தம் போடுறாங்க. அந்த பையன் ஆசையாக கேட்குறான். நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், நல்லா படிக்கிறான், வீட்டு வேலை செய்கிற எனக்கு உதவியாக இருக்கான். பிள்ளை கேட்குறத கூட கொடுக்கல, நீங்கள் என்ன தகப்பேன்? இவருக்கு ரோசம் வந்துருச்சு. உடனே ஒரு டெர்லின் சட்டை, அது வந்து கொஞ்சம் உள்ளே போட்டுக்க பணியெல்லாம் தெரியும், அது மாதிரி இப்போ பசங்க போடுறாங்கல்ல அந்த மாதிரி பிள்ளைங்க போடுறாங்க, ரொம்ப ஜன்னல் கதை வச்சு. அப்போ அதை போட்டுட்டு நான் சர்ச்சில் போயிட்டேன். எனக்கு புது வருஷம் வாழ்நாள் கூட்டி கொடுத்தாரு, ஏசுனார் பிறந்துட்டார் சந்தோஷமா. பக்கத்தில் இருக்க விமல் அப்படின்னு ஒரு பையன், அமல்ராஜ் விமல்ராஜ் 2 பேர். அவனுங்களும் என் கூட கோவர்க்கர், சர்ச்சில் அங்கி போட்டு நான் ஊழியம் செய்வோம். அவனும் இவனும் பார்த்தா கட்டம் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான். ஆனால் நான் நல்ல நாள் அதுமா கவலையோட வீட்டுக்கு வரேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏன்டா இப்படி வருத்தத்தோடு வர, இன்னைக்கு பண்டிகைடா, நீ கேட்ட எல்லா பலகாரமும் இருக்குடா.
நீ நடுராத்திரிலே உட்காந்துருவ பலகாரத்துக்கு, அப்படி ஆளாக்கும். ஏன்னா அப்பதான் எனக்கு கிறிஸ்துமஸ் மாதிரி தெரியும். எல்லாம் ரெடி பண்ணிருங்க. ஏதோ பாஸ்டிங்லாம் கிடையாது. அது ஈஸ்டருக்கு தான். குட் ஃப்ரைடே பட்டினி போடுவீங்க. இப்ப இயேசு பிறந்துட்டாரு. போடுங்க பலகாரத்த. யாரு 4 வீட்டு பலகாரம் இருக்கும், எங்க வீட்டு பலகாரம் இருக்கும். ஆனா நான் கவலையோட போறேன். ஏன்டா கவலைப்படுற? இல்லம்மா, இந்த விமல்ராஜும், அமல்ராஜும் என் ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு, ஏய் நல்ல ட்ரெஸ் போட்டுருக்கன்னு விசாரிக்கல. என்னைய விசாரிக்கல, அப்ப எவ்வளவு விசனமா இருக்கும். என் ட்ரெஸ்ஸ ஒரு பையன் திரும்பி பார்க்கல. கடுப்பாயிட்டேன். இப்படி நிறைய பேருக்கு இப்ப ஆலயம் முடிஞ்சு போகும்போது, இது எங்க வாங்கின ட்ரெஸ்? இது எங்க வாங்கின ஜிமிக்கி? திருட வந்து கேட்பான், அத்துட்டு போயிடுவான். போய் அது கவரிங்கா தெரிஞ்சா வந்து உதைப்பான். அப்போ இந்த காக்கா குருவி, ஏமா இன்னைக்கு காலையில பேப்பரை பார்த்தியா? என்னது? அவன் செத்து போயிட்டான், நான் தற்கொலை பண்ணிட்டான். இவன் தற்கொலை பண்ணிட்டான். அவன் இந்த பரீட்சை ரிசல்ட் எவ்வளவு பிள்ளைய இறந்துட்டாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். பெரியவங்க கவனிக்கணும், அந்த பிள்ளைகளை கவனிச்சு கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும். வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு. டியூட்டரில் காலேஜ் வச்சிருக்காங்க, திருப்பி 2வது பரீட்சை வர வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்பெல்லாம். வாய்ப்பெல்லாம் இருக்குல்ல. +1 போனா +2 போய் எழுதலாம். எவ்வளவு முறை மாறி போச்சு. அப்ப நான் அப்படியே பியூசி டிகிரி அப்படி அது வேற மாதிரி. சரி போயிட்டோம். ஒரு பாடம் இல்லைன்னா எல்லாம் திருப்பி எழுதணும். இப்ப அப்படிலாம் கிடையாது. அரியர்ஸ் எழுதுனா போதும். அந்த காக்கா கேட்டுச்சான், ஏமா இவங்கெல்லாம் தற்கொலை பண்றாங்க மனுஷரு? ஆமாடா, அவங்க போதும்ன்ற மனசு கிடையாது. ஏதாவது ஒண்ணு கிடைக்கலன்னா, கிடைச்சிருக்க 90% ஆசீர்வாதத்தை பார்க்கல, கிடைக்காத ஒண்ணுக்காக வாழ்க்கை இழந்த மாதிரி தற்கொலை பண்றாங்க. ஏமா நம்ம எந்த ஜனத்துல யாராவது அப்படி தற்கொலை பண்ணியிருக்காங்களா? போடா பைய. அந்த அந்த சின்ன காக்கா பார்த்து அந்த தாய் காக்கா சொல்ல, போடா இருக்கு பைய. நம்ம மிருகங்கள்ல ஏதாவது தற்கொலை பண்ணியிருக்கோமா? சொல்லுங்க. மிருகத்தை விட கேவலம். பாவம் சுதாக்கு ரொம்ப ராத்திரி பூரா முழிப்பு. இங்க வேலை ரொம்ப விட்டீங்களா? கொட்டாய் விட்டுட்டு கிடக்குது. கெட்ட ஆவி. தூங்கிறாம இருந்தா சரிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா என் பிரசங்கத்துல தூக்கம் வரும். பரவாயில்ல. அந்த வர்த்தகரியை நினைச்சிட்டா தூக்கம் வராது. இப்போ மற்ற 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புறேன். இப்போ சூழ்நிலையில இப்ப ஃபெயில் ஆயிட்ட பசங்க, நான் இருக்கும்போதே அப்படி சொல்லுவாங்க. படிக்கிற காலத்துல 60, 65 எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க பசங்க. என்னைய ஃபெயில் ஆக்கிட்டாங்க. அது சரியான வார்த்தையா? எப்படி சொல்லணும்? நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. என்னைய ஃபெயில் ஆக்கிட்டாங்க. என் சூழ்நிலை சரியில்லை. இந்த சூழ்நிலை சரியில்லை. நான் நல்லா படிச்சு தான் போனேன். எழுதுற நேரம் எனக்கு மூட் அவுட் ஆயிருச்சு. எதையாவது ஒண்ணு சொல்லி, இது யார் சொல்லுவா தெரியுமா? எதையும் ஆதாயப்படுத்தி இருக்கிறதோ இல்லையோ மனரம்யமாய் வாழ முடியாத ஒரு சோம்பேறி சொல்லுகிற வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகள் சோம்பேறியா இருக்கக்கூடாது. வயசு, உடல் நலம் இது ஒரு காரணமே கிடையாது. கர்த்தருக்காக எப்பொழுதும் எழும்பி பிரகாசிக்கலாம். எத்தனை வயதிலும் கர்த்தருக்காக பாடுபடலாம். தேவசமத்துல முழங்கால் படிட்டு மணிக்கணக்கா ஜெபிக்கலாம். தேவசமத்தை அனுபவிக்கலாம். சொல்லுங்க. கத்தோலிக்க திருச்சபையில முழங்கால் போட்டு ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. 71 ரசிக்கப்பட்டு வர வரைக்கும் முழங்கால் போட்டு ஜெபிச்சதுதான். என்னைக்கு பெந்தகோஸ்து அனுபவம் தானே முழங்காலே மறந்துட்டேன். வீட்டில் தான் செய்ய முடியுது. ஆலயத்தில் நான் போன சிபிஎம் சபையில் உண்டு. அநேக சபையில் சேர் போட்டாங்க, வசதியாக தூங்குறாங்க. இங்கேயும் அப்படித்தான் இருக்கு. நினைச்சு பாருங்க, முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியல. ஜார்ஜ் முல்லர் அப்படி பேண்ட்ல ஃபேஷன் பேண்ட் போட்டிருந்தாராம். இப்போ உள்ள பசங்க மாதிரி முட்டி 2 ஓட்டை. முழங்கால் போட்டதுனால கிழிச்சுக்கடல. முழங்கால் போட்டு ஒட்டகக்கால் மாதிரி ஆயிடுச்சான். காரை பூத்த மாதிரி ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, ஜெபிக்கிறது, தேவனுடைய சத்தம் கேட்கிறது, வேதத்தை தியானிக்கிறது, இந்த சந்தோஷம் இல்லாத சோம்பேறி ஜெபிக்க நேரம் இல்லை. ஆனா வேலைக்கு போக நேரம் இருக்கு, படிக்கிறதுக்கு நேரம் இருக்கு, சம்பாதிக்க நேரம் இருக்குது, சேர்த்து வைக்க நேரம் இருக்கு, மனுஷர்கிட்ட பேச நேரம் இருக்குது, செல்போன்ல வாழ்க்கையை தொலைக்க நேரம் இருக்கு, தொலைக்காட்சியில தொலைச்சே போட்ட நேரம் இருக்கு. ஆனா சோம்பேறிய பேசுற வார்த்தை, சூழ்நிலை சரியில்லை, இல்லாட்டா நான் சாதிச்சிருப்பேன், நான் பிடிச்சிருப்பேன். சமாதானத்தை இழந்ததுக்கான காரணம் ஏன் அப்படின்னு சொல்லாதீங்க சோம்பேறிகள். இன்னும் சில பேர் சாக்கு போக்கு சொல்லுவாங்க. இவங்க மற்றவங்களை ஏமாத்தல, தன்னை தானே ஏமாத்திக்கிறாங்க. சாக்கு போக்கு சொல்றது. ஏமாளிகள், கோமாளியும் இருக்கிறாங்க, மாய்மாலக்காரங்க, ஹிபோக்ரேட். இவங்க யாரு? மாய்மாலக்காரர். இவங்க யாரு?
இவங்க உண்மையை ஏற்றுக்கொள்ளாதவங்க. அதாவது கர்த்தர் எனக்குள் இருந்தால் இந்த சந்தோஷத்தை ஒருவரும் கொள்ளையிட முடியாது. யாரும் கொள்ளையிட முடியாது. இயேசு எனக்குள் இருந்துட்டா என்னை சுற்றி எல்லாமே நரகமா இருந்தாலும் அது பரலோகம். பரிசுத்த டிஎல் மூடி என்ற ரோல் மாடல் அவர் சொல்லுவார். அவர் சொன்ன வார்த்தை, நீங்க பரலோகத்துல போய் இயேசுவை பார்ப்பீங்களா? ஆமா. இயேசு எங்க இருக்காரு? பரலோகத்துல. எந்த பரலோகத்துல? எனக்கு தெரியாது. நரகத்துல இருப்பாரா? நரகத்திலும் இருப்பாரு. இயேசு நரகத்துல இருப்பாரா? நரகத்துல இருந்தா அது பரலோகமா மாறிடும். நரகம்னு ஒண்ணு கிடையாது. இன்னும் நரகம் உண்டாக்கப்படல. பிசாசுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரலோகம் இன்னும் பூர்ணமா உருவாக்கப்படல. இனிதான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கு. ஆனா நரகத்துக்கு இயேசு ஒருவேளை போவார் என்றால் அது பரலோகமா மாறிடும். அதனால நான் நரகத்துக்கு போக தயாருன்னு சொன்னாராம். அருமையானவர்களே, இயேசு இருக்கிற இடம் தான் பரலோகம். இயேசு என் உள்ளத்துல இருந்தா அதுதான் பரலோகம். அந்த சந்தோஷத்தை ஒருவரும் பறிக்க முடியாது. உலகம் கொடுக்கக்கூடாதும் பறிக்க முடியாதுமான சமாதானத்தை தருவேன்னு சொன்ன ஆண்டவர். இன்னைக்கு நீங்க உங்களை ஏமாத்திக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துல விரக்தி அடையிறீங்க. அது கிடைக்கல, இது கிடைக்கல, அப்படி இப்படின்னு. அவரு சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். வெளியே போயிட்டாரு, தப்பிச்சுக்கிட்டாரு. யாரு? வேலு. மீனுக்கு போனேன் கடலுக்கு, கிடைக்கலன்னு சொல்ல மாட்டார். ஏதோ மீன் ஒன்று கிடைச்சிரும், எப்படியோ கிடைக்கும். ஆனால் பாவம் பல்ட்டி அடித்து விழுந்துட்டாராம். சொன்னார் ரொம்ப வருத்தத்தோட. விழுந்த உடனே அவங்க மகளை தான் நினைச்சாராம். செல்போனு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. என் நம்பரை கேட்டார். ஏங்க என் நம்பர் கேங்க? ரொம்ப நம்ம 2 பேரும் பேசிக்கிடுவோம், இதில் என் நம்பர் உங்களுக்கு வேணுமா? நான் ஃபோன்லேயே பேச மாட்டேன், எனக்கு பிடிக்காதுன்னு. இல்லைங்க, என் ஃபோனில் அது எல்லாம் அழிஞ்சு போச்சு, அது ஃபோனே கெட்டு போச்சான். புது ஃபோனுன்னு எடுத்து காட்டுறாரு. பரவாயில்ல, மக வாங்கி கொடுத்துருக்கு, நல்ல ஃபோன் வச்சுருக்காரு. ஃபோன் நம்பரை உடனே பயஞ்சிக்கிட்டார். நேற்று இங்கே வந்தபோது, நிச்சயத்துக்கு வந்தபோது அவருக்கு எப்படியோ போனால் கர்த்தர் கடலில் நிறைய நன்மையில வைத்திருக்கிறார். அடுத்தவங்க தொட்டியில போய் திருடிட்டு வர வேண்டாம். கடலுக்கு போனால் இலவசமாக மீன் கிடைக்கும். நாம் பாடுபடணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது, நம்மை நாம் ஏமாற்றி கொள்ளக்கூடாது, மாய் மலக்கண்ணா இருக்கக்கூடாது. அப்படினால தான் 12:13 இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12:13 சொல்றாரு, தாழ்ந்திருக்கும் வாழ்ந்து. 13ஆம் வசனம் குறிப்பா படிங்க, ரொம்ப முக்கியமான வசனம் 13. பிலிப்பியர் 4:13. அக்கா அதுங்க விட்டுறக்கூடாது, பைபிள் இவ்வளவு புதுசா இருக்க. கிறிஸ்துவினாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. தீர்மானம் எடுக்க வேண்டியதுதான் உங்க வேலை, பலப்படுத்துகிறார் அவருடைய வேலை. நீங்க தீர்மானமே எடுக்கிறது கிடையாது. நான் சாதிப்பேன், பயபக்தியா நடந்து கொள்வேன், ஒன்றும் இல்லாட்டால் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் இதை சாதிப்பேன், செய்ய முடியும் கிறிஸ்துவின் பலத்தினால, அவருடைய தயவுனால. எனக்கு வியாதி பலவீனம், அவருடைய கிருபை எனக்கு போதும். பணம் இல்லை, இயேசுவே போதும். சொல்ல முடியலையே, நமக்கு வர மாட்டேங்குது. அப்ப இது என்னங்க தேவ பக்தி? எல்லாம் இருக்கும்போது மகிழ்ச்சி வருது, இல்லாத போது வர மாட்டேங்குன்னா அப்போ இயேசு உள்ளத்தில் இல்லை. இதுதான் தேவ பக்தியின் வேஷம் தரித்து தேவ பலனை மறுதளிக்கிறவர்கள். இன்னைக்கு அநேகம் பெந்தகோஸ்காரங்க அந்நிய பாசை பேசுறாங்க. அந்நிய பாசை பேசுறது நான் பேசுறது தான், என் ஜெபத்தில் பேசுவேன். அந்நிய பாசை உண்டு, ஆனா அது ஒளிந்து போறது. அது ஒரு வரம், அது நிலையானது கிடையாது. அது பரிசா பெற்றதுக்கான அடையாளமும் கிடையாது. அது சில சபையை அடையாளம் சொல்றாங்க. ஆனா அந்நிய பாசை உண்டு. அதுக்காக அந்நிய பாசை பேசுறதுனால, நல்லா நினைச்சு பாருங்க, அந்நிய பாசை பேசுறதுனால நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? இல்லையே. ஏன்? அதுதான் பிரச்சனை. நாம் அடையாளங்களை விரும்புகிறோம், அடையாளத்தை காண்பிக்க விரும்புகிறோம். இயேசுகிட்ட போய் அடையாளத்தை கேட்டாங்க, அவர் வருத்தப்பட்டாரு. அடையாளத்தை கேட்காதீங்க. உண்மையான ஆவியின் நிறைவு ரோமர் 5:5, தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருந்தால் அதை ஒருவரும் திருட முடியாது. ஒருவரும் திருட. சிறைச்சாலையில் இருந்த பவுல் சீலாவையும் அந்த சிறைச்சாலைக்காரன் அடக்க முடியல. கடைசியில் அவனே ரட்சிக்கப்பட்டுட்டான் குடும்பத்தோட. உங்க சந்தோஷம் மற்றவங்களையும் சந்தோஷப்பட வைக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் சந்தோஷம். நீங்கள் பெற்றிருக்கிற 3 காரியத்தினால நாம் இந்த சந்தோஷங்களை இழந்து கொண்டிருக்கிறோமா? ஆவியாரர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து திரும்புவோமாக. முதல் காரியம் யாக்கோபு 1:13. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
சோதிக்கப்படுகிற எவனும் சொல்லாதிருப்பானாக. சோதிக்கிறவர் அல்ல அல்ல சுய இச்சையினால் சோதிக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே 1 அதுதான் அது கரெக்டா. அப்படின்னா நம்மை நாமே பொறுப்படுத்திக் கொள்ளணும். என் சந்தோஷத்தை கெடுத்தது யாரோ இல்ல, சூழ்நிலை அல்ல, ஒரு கணவருக்கு மனைவி காரியம் அல்ல, மனைவிக்கு புருஷன் காரணம் அல்ல, பெற்றாருக்கு பிள்ளைகள் காரணம். இன்னைக்கு நம்ம சொல்றோம், மத்தவங்கள குறை சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு முதல் குடும்பமே அந்த தப்பை பண்ணிடுச்சு. தப்பு பண்ணிட்டாங்க, புசிக்க கூடாத கடியை புசிச்சாச்சு. சாத்தான் வஞ்சித்து விட்டான். லயர் என்ன சொல்லிட்டான்? ஏமாத்திட்டான். இதை புசித்தா நீங்க தேவர்களை போல, ஏற்கனவே தேவர்களை போலதான் இருக்கிறாங்க. பாத்தீங்களா? தேவனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ தேவ சாயல இருக்கிறத மறந்ததுனாலதான் விரக்தி அடைகிறாய், சமூகத்தையும் சூழ்நிலையும் குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறாய். அன்னைக்கு அவங்க செஞ்ச தப்பு, அந்த ஏவாள் கனியை வாங்கி புசித்தாள். கண்ணுக்கு இனிமையா புசிக்க இன்பமா இருந்தது. ஆவி ஆத்மா சரல கரப்ஷன் வந்தது. புருஷனுக்கு கொடுத்தா அவனும் தோட்டத்துல இருந்து 2 பேரும் துரத்தப்பட்டாங்க. கர்த்தர் இரக்கம் உள்ளவர், மீட்பரை வாக்களினார். எதுவா இருந்தாலும் அந்த தப்பை ஏன் இப்படி செய்தேன்னு கேட்டபோது ஒத்துக்கிட்டு இருந்தா ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுயநீதி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே வார்த்தை. அந்த ஆதாம் என்ன சொன்னாரு? ஆண்டவரே நீர் தந்த இந்த ஏவாள் தான் காரணம். பிறர் மேல குற்றம் சாட்டுறாங்க. மாமியா மருமக சண்டை வந்தா அப்படிதான் பேசுறாங்க. மாமியா மருமக சண்டை எப்படி சண்டை அப்படின்னா, ஒருத்தர் புதுசாக கல்யாணம் ஆயிட்டாரு. இப்போ ஒரு வேளை இப்போ இனிமே தான் கல்யாணம் ஆக போகுது பிளஸ்ஸிக்கு. அது அவர் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன் சுந்தர். அது மாதிரி ஆகிட்டவர். இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டவங்களை பற்றி பேசுகிறேன். கல்யாணம் ஆகிட்டாங்க. கல்யாணம் ஆனவுடனே அன்னைக்கு தான் பேச போகிறாங்க. அவங்கள 2 பேரும் தனியாக பேசுங்க, சந்தோஷமாகன்னு அனுப்பிட்டாங்க. பால் பழம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. உள்ளே போய் பிளஸ்ஸி கொடுத்துக்கிட்டு சுந்தர் வாங்கிட்டு இருக்காரு. அப்போ அப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்கே அந்த அம்மா சொல்லுது, ஏங்க எங்கள் அம்மா பார்த்தியா எப்படி இருக்காங்க, உனக்கு மாமியார் அப்படின்னு சொன்னான். எப்பா வாயா அது, உங்கள் அம்மா உன்னை எப்படி தான் வளர்த்தாங்களோ, இங்கே தான் இனிமேல் நான் குப்பை கொட்ட போகிறேன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ நான் எப்படி தான் என் வாழ்நாளை செலவிக்க போகிறனோ, உங்கள் அம்மாவுக்கு வாய் காது வரைக்கும் இருக்குது, என்ன எல்லாரையும் உண்டுலன்னு பண்ணியிருக்காங்க, இதில் நான் எப்படி, நீங்கள் தான் எனக்கு வாழ்க்கையில் சப்போர்ட்டு ஆச்சா போச்சா பேசியிருக்காங்களாம். ஒன்று அவர் வந்தா சொன்னாராம், எங்கள் அம்மா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லலை, அமைதியாக இருந்திருக்காரு. நம்ம வந்த வேலையை பார்ப்போம். அமைதியாக இருந்திருக்காரு. விடிஞ்சிருச்சு. விடிஞ்சவொடனே மாப்பிள்ளை வெளியே வராரு, சுந்தர் வெளியே வராரு. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏய் என்ன சொல்லுச்சு பிளஸ்ஸி, என்ன சொல்லுச்சு? அப்படியா ஏம்மா உன் வாய் ரொம்ப பெருசாமா, நீ பயங்கர வாயை ரப்பர் வாயாம், அப்படி அக்குன்னு இப்படி அக்குன்னு பேசுகிற, இப்போ பிசாசு மனசு ரூபத்தில் வந்திருக்குன்றாப்புல, தேவன் மனசுக்குமான வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா கோவப்படுவாங்கன்னு பார்த்துருக்காங்க மாமியார். அந்த அம்மா கோவப்படலையா? அட போ பைத்தியக்காரா, உன்னைய போய் உங்கள் அப்பனை பெற்று போட்டேனே, நீ பிள்ளையா சுந்தர் இப்படியா இருப்ப கும்பிட்ட மாதிரி இல்லை, உங்கள் அப்பனை கட்டிட்டு வரும்போது இதே தான் நான் சொன்னேன்னாங்களாம். புரிஞ்சுக்கிச்சா கதை? இதே வார்த்தைய உங்கள் அப்பனை நான் கட்டிட்டு வரும்போது சொன்னேன் அவங்க அம்மாவை, அவர் கப்பு சிம்பிட்டு இருந்துட்டு வண்டியை ஓட்டிட்டாரு. அப்படின்னா சூழ்நிலையை மற்றவங்களை குற்றம் சொல்லிட கூடாது, நாம் சகிக்க கற்றுக்கொள்ளணும். அப்போஸ்தலர்கள் படிக்கும், அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்க. மனதா இருக்கும் போது துன்பம் வருதுன்னா தேவ பக்தியா நடந்தா துன்பம் வரத்தான் செய்யும். யார் உங்களுக்கு அப்படி சொன்னது? கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா துன்பமே கிடையாது யார் சொன்னது? கஷ்டம் கிடையாது, துன்பம் வேற கஷ்டம் வேற. நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று பவுல் எழுதுகிறார். துன்பப்பட வேண்டியது அவசியம், சத்தியத்தின் நிமித்தம், பரிசுத்தத்துக்காக, உபதேசத்திற்காக, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக துன்பம் வரத்தான் செய்யும். இன்னைக்கு மிஷனரிமாருக்கு போய் பாருங்க, வட இந்தியாவில் எவ்வளவு துன்பம். ஒரு மத வெறி பிடித்த அரசாங்கத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம், ஜாதி வெறி பிடித்த அரசாங்கத்தின் கீழே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய போராட்டம். மிஷனரிமார்கள் அநேகர் சிறைச்சாலையில் இருக்காங்க. உங்களுக்கு எங்க தெரிய போகுது? 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்துட்டா நம்ம கடமை முடிஞ்சேன்னு நினைக்கிறோம். மிஷனரிமாருடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அப்போஸ்தலருடைய பணி உன்னதமான, அவங்க தான் அஸ்திவாரம், அப்புறம் தான் தீர்க்கதரிசி, அப்புறம் போதகர்கள், அப்புறம் மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள்.
அப்படின்னா அது இந்த காரியத்துல நீங்க சூழ்நிலையை குற்றம் சொல்லாதீங்க. ஒத்துக்கோங்க. அன்னைக்கு ஆதாம பார்த்து ஏவாள கேட்கிறாரு ஆண்டவர். ஏய் நீ ஏன் அப்படி செஞ்ச? அவன் சொன்னா நீங்க கொடுத்த மனைவி தான் காரணம். ஏவாள் தான். அவளை போய் நீ ஏமா அப்படி தப்பண்ண? அந்த பாம்பு என்னை வஞ்சித்து விட்டது. ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களை குறை சொன்னதுனால தோட்டத்தில் இருக்க முடிஞ்சதா? உண்மையை ஒத்துக்கொள்ளணும். நாம் பலவீனர், மண்ணான மனிதர். நாம் உண்மையான பயபக்தியில் இருக்க முடியாதுன்னு ஒத்துக்கொண்டு கிருபைக்கு கெஞ்சினா கர்த்தர் இரக்கமுள்ளவராய் நம்மை உயிர்ப்பிப்பார், நம்மை பலப்படுத்துவார், சகாயம் செய்வார். அதை ஒற்றுக்கொள்ளணும். சாத்தான குற்றம் சாட்டக்கூடாது, பிசாசு மற்றவங்களுக்காக குற்றம் சாட்டக்கூடாது. யோசேப்பு அருமையான இந்த இயேசுக்கு நிழலாட்டமாய் பேச சூழ்நிலையை குறை சொல்லல. அவர் சொப்பனம் கண்டார், சொப்பனம் நடக்கும்னு சொல்றாரு. அவங்க சகோதரர்கள் 11 பேர் வெறுக்கிறாங்க. தாய் தகப்பன் போய் சொல்றாரு. அவங்களும் யாக்கோபும் அவருடைய மனைவியும் ஆச்சரியப்படுறாங்க. ஏய் ரொம்ப பேசுற, உன் வயசுக்கு மாரி 13 வயசு பையன் பேசுற பேச்சா இது? 9th படிச்சுட்டு பேசுற பேச்சா இது அப்படின்னு அவனை சத்தம் போடுறாங்க. அவனுக்கு புரியல. சொப்பனம் வந்ததுங்க, எல்லாம் என்னை வணங்குவாங்களாமே. நடந்ததா இல்லையா? அதுக்கு எத்தனை வருஷம் காத்திருந்தார்? யோசேப்பு அநீதியாய் குற்றம் சாட்டப்பட்டார். புரியாம அவருடைய சகோதரர்கள் பகைக்கப்பட்டார். அவர் விசாரிக்கப்பட்ட இடத்துல எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்க செய்யாத பாவத்தை, பரிசுத்தத்தை காத்து கொள்றதுக்காக போத்திபாருடைய மனைவி ஒரு விபச்சாரம் செய்ய வந்தான்னு சொல்லிட்டா. துணியை விட்டுட்டு ஓடினார், நிர்வாணமா ஓடினான்னு போட்டிருக்கு. நான் பாவம் செய்ய மாட்டேன், என்னை காண்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவு துணிகரமா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அன்னைக்கு உடனே சிறைச்சாலைக்கு போனார், அநீதியாய் குற்றம் சாட்டப்பட்டார். கர்த்தரை எங்கும் ஒரு இடத்திலும் கூட முறுமுறுத்து, ஆண்டவரே என் ஏன் கைவிட்டீர்? நான் நீதியாய் நடந்தேன், நியாயமாய் நடந்தேன், பரிசுத்தமா வைராக்கியத்தில் இருந்தேன், எனக்கு ஏன் இன்னைக்கு நம்ம ஜெபத்துல புலம்புறோம், கண்ணீர் வருது. அடுத்தவங்களுக்காக அழுகிறது இல்ல, அடுத்தவங்களை அள வைக்கிறதுக்காக அழுகிறது. வேண்டாங்க, வேண்டாம். அங்க யோசேப்பு அவன் கடைசி அவர் சொல்ற 2 வார்த்தையை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வருங்க. 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், அதுல 5 குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் சீக்கிரம் படிங்க, முடிச்சிடலாம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல. கறி வறுத்தது ஆறிக்கிட்டு இருக்கு. 45ஆம் அதிகாரம் 4, 5, 6மா? ஆதியாகமம் தான். யோசேப்பு ஆதியாகமம், ஜெனிசிஸ். அம்மாக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும். என் கிட்ட வாருங்கள். கிட்ட போயிட்டாங்க. ஐயோ, ஆமா. நீங்க எகிப்துல அடிமை தேசத்துக்கு போறவங்கட்ட அந்த மீதியான கையில வித்து போட்டது நீங்க தானே சகோதரரே? நீங்க அப்படி செஞ்சீங்கள? கிட்ட வாங்க. அதுல 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லும். 19, 20 தேவன் தான் இது இப்படி செய்தாரு. உங்களை எல்லாம் பஞ்ச காலத்துல ஆதரிக்கும்படி என்ன முன்ன பாருங்க. நெகட்டிவானதை பாசிட்டிவா பேசுறாரு. தேவனுடைய பிள்ளைய உங்களுக்கு அப்படி வருதா? அது என்ன தேவ பக்தி? ஒண்ணுமே இல்ல. இருக்குன்னு சொல்ல பாருங்களேன். கிருபை ஆண்டவர் உள்ள இருந்தாருன்னா எல்லாம் இருக்கு. அவரோட ரோமர் 8:32 சொந்த குமார் என்று பாராமல் அவரையே உங்களுக்கு கையளித்தவர், மற்றதை அல்லாது இருப்பது எப்படி? அப்புறம் என்ன விசுவாசம் இல்ல? பேரு விசுவாசி, பெத்த பேரு. கர்த்தர் என்னோட இருக்காரு. பணம் இல்லையா, படிப்பு இல்லையா, அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, அதை பற்றி கவலையே வேண்டாம். அதை பற்றி கவலை. உன்னத பாட்டு, சாலமன் ராஜாக்கு எத்தனை மனைவியும் மருமனாட்டு, மொத்தம் எத்தனை? என்ன நானா சென்சார் பண்ணேன், இல்லாட்டா பதிவு பண்ணேன்னா ஆதார் அட்டை. எப்பா ஒரு ஊரே வச்சிருந்தாரு. எம்மா எப்பா எம்மா வருத்தக்கறி ஓன்ட்ட நான் கேட்கலம்மா. கையிலும் இல்லை பையிலும் இல்லைன்னு பொய் சொன்னால நீ ஓவர் தான். 1000 300 மனைவிகள் 700 மறுமனையாட்டிகள். கரெக்டாக அந்த கரெக்டாக தான் அதுக்கு தெரியுது. தங்கச்சிக்கு தெரியுது, அக்காவுக்கு தெரியல. ராகியலுக்கு தெரியுது, லேயாளுக்கு தெரியல. சரி இருக்கட்டும். 1000. ஆனா 1001 பார்க்கிறாரு. அது யாருன்னா சுலோமித்தியா, உன்னத பாட்டு. அவளை பார்க்கிறா, கருப்பா இருக்கு. ஆனா கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறா. நம்ம உங்க பாசையில சொன்னா நயன்தாரா. இப்ப வெள்ளத்தொழுதான பையங்க கேட்கிறாங்க.
கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கு. ஆஹ் அவனுக்கு உள்ளத்தை பார்க்கிற அழகு. வெளி தோலை வச்சு பார்க்கல, உள்ளத்தை பார்த்தான். அவன் வெயில் என் மேல பட்டது, நான் ஆடு மேய்ச்சேன், அதனால கருப்பாயிட்டேன். பாடுகளை காண்பிக்கிறது. பாடுபடுறவங்கள சாலமோன் அங்கே இயேசுக்கு நிழலாட்டம். யாருக்கு இயேசு பிடிக்கும்? நீங்க உலகப்பிரமா அதிகமா படிச்சிருக்கீங்க, அந்தஸ்தா இருக்கீங்க, பணக்காரு, இவ்வளவு நகை வச்சிருக்கேன், சொத்து பேங்க்ல இவ்வளவு இருக்கு, அதுவெல்லாம் கர்த்தருக்கு பிரியம். அவர் தான் கொடுத்தது, பிச்சை போட்டதை வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு என்ன பெருமை? ஆனா அவருக்கு எது பிடிக்குமா? உள்ளான அழகு. மனைவாட்டி பூர்ண உள்ளான அழகுடையவள். உன்னத பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. அவள் சொல்றா, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். 6ஆம் அதிகாரத்துல என்ன, நான் அவருடையவர், என் நேசர் என்னுடையவர். மாறிடுது பாருங்க. என்ன அற்புதமான காட்சி! எப்படி சொந்தமாகுது? அவங்க உள்ளான அழகை பார்த்தாங்க. இயேசு உங்க உள்ளான அழகு பார்க்காரு. திருப்தியா இருக்கீங்களா? உங்களை கர்த்தர் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிரியமானது அதுதான். அது இல்ல, இது இல்ல, அது இல்ல. அதுக்கு சூழ்நிலை காரணம் சொல்றது, ஃபெயில் ஆயிட்டதுக்கு மத்தவங்களை சொல்றது, வாத்தியார் சரியில்லை, ஏங்க என்ன சத்தியத்துக்கு நடக்கல, இந்த பாண்டிச்சேரியிலிருந்து வந்து பிரசங்கம் பண்ற பிரசங்கார் வாய் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுது சுதா. நான் என்ன செய்யட்டும்? 2வது நீதிமொழிகள் 15:16 முடிச்சிடும். சீக்கிரம் முடியுமா? கறி ஆறிக்கிட்டு இருக்கு. நீதிமொழிகள் 15:16 15:16 எது நல்லதா, எது உத்தமம் என்றால் அது அன்புக்குரியதுன்னு அர்த்தம். உத்தமம் என்பது அன்புக்குரிய வார்த்தை. அப்ப எது உண்மை வேற, உத்தமம் வேற. இந்த உத்தமம் என்ன? உண்மையான அன்பு என்னன்னா, அது என்ன திருப்படிமை? சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கொஞ்சம் பொருள், கொஞ்சம் தான் இருக்கு. இந்த விக்டோரியா டெர்மினஸ்னு பாம்பேல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பிரபலியம், வெள்ளக்கார காலத்துல கட்டினது. அந்த இதுல நிறைய இந்தியாவிலே அதிகப்படியான ஜனம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து போற இடம், ஒரு டெர்மினல். வந்து போயிட்டு இருக்கான் கூட்டம், ட்ரெயின் அது இதுன்னு வருது, மெட்ராஸ் சென்ட்ரல் மாதிரி ஜேன்னு இருக்குது. அப்போ அங்க ஒரு ஊழியக்காரி போய் பார்க்காரு. சாம் ஜபத்தர் அங்க போயிருந்தாராம், குடம்பாக்கத்துல பாம்பே போயிருந்து போய் பார்த்தாராம். அவர் சுவிசேஷகர் தானே, போய் ஊர் போயிருக்காரு. அப்போ போகும்போது பார்த்தாராம் ட்ரெயின்ல எல்லாரும் பரபரப்பா கவலையா இருக்காங்களாம். ஏதாவது விசாரிக்காராம். அந்த மராத்தி பாஷை தெரியும், ஹிந்தியில கேட்டிருக்காரு. அவரு சேல் டாக்ஸ் ஆபீசர் தானே, ஹிந்தி தெரிஞ்சிருக்கு, அதனால படிச்சிருக்காரு. கேட்டாராம், யாரும் பதில் சொல்லல, பிஸியா இருக்காங்களாம். இது என்னையா ஊரு, நீங்க வேற ஒண்ணு வாங்கினா சென்னையிலே போய் பாருங்களேன், நின்று யாராவது பதில் சொல்லுவாங்க? ஆனா கடப்பாக்கத்துல சொல்றதுக்கு 10 பேர் அந்த அந்த இங்க நிப்பாங்க, பஸ் ஸ்டாப்ல மெயின் ரோடு நின்றுட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா, இடைக்கலி நாடு ஸ்டேஷன் கிட்ட நிப்பாங்க. பஸ்ஸுக்கு வந்தவங்க கிடையாது, சும்மா ஏதோ பேச வந்திருக்காங்க. வீட்டுல சாப்பாட்டுக்கு வந்தா போதும், இங்க வந்து ஓத்திரமணான்னு விரட்டி விட்ட கேசுங்க, அதுக்கெல்லாம் அங்க நிக்கும். எங்க இந்த ஊருக்கு எங்க போகுதுன்னா, சட்டுன்னு இப்படி தெக்க பார்த்து போற பார்த்தெல்லாம் பாண்டிச்சேரியா போகும் சொன்னா பரவாயில்ல, அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்க இப்படியும் போகலாம், அப்படி அந்த மார்க்கமாவும் போகலாம், கேளம்பாக்கம் வழியும் போகலாம், மெட்ராஸுக்கே போய் பாண்டிச்சேரி போகலான்னு சொல்ற அளவில் இருப்பாங்க. தேவை சுருக்கமா சொல்லணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. தேவையில்லாம சொன்னா நம்மளுக்கும் அவஸ்தை. இப்போ இங்க சொல்ற வார்த்தை, அவர் பார்க்கிறாரு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பரபரன்னு ஓடிட்டே இருக்காங்க. மெட்ராஸுங்க அப்படித்தான் இருப்பாங்க, நின்று பதில் சொல்ல மாட்டாங்க, நீ கேட்க முடியாது. எங்கதான் வேகமா ஓடுவாங்களோ அங்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அடையாறுல என் மகளை பார்க்க போகும்போது புதுசுல எனக்கு வீடு தெரியாம பெரிய அவஸ்தைப்பட்டுட்டேன். ஆட்டோல போய் ஏதோ வேற ஒரு குவார்டர்ஸ்ல போய் இறங்கிட்டேன், பெரிய அவஸ்தை. பெரிய மக அவளே வந்துட்டா, கார் எடுத்துட்டு வந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டா. ஏன்பா முதலே சொல்லாமலன்னா, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி காட்டினதுனால வந்த வேணாம், ஒழுங்கா தெரியாதுன்னு ஒத்துருக்கணும். கஷ்டம். நம்ம 76ல் போய் பரீட்சை எழுதுனது, பேங்க் டெஸ்ட், அப்ப பார்த்த மெட்ராஸ், அதுக்கப்புறம் தெரியாது. மக கல்யாணம் கட்டிட்டு போய் இருக்குது. சரின்னு அந்த பார்த்தா போய் வராங்க. ஏங்க அந்த காந்தி நகர் எங்கெங்க இருக்கு? சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதே மாதிரி சாமி ஜபத்திரி கோவம் வந்துருச்சு. அப்ப அங்க ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான், அவன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறான். ஏய், இங்க வர்றதுல எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க, ஒவ்வொருத்தர் முகத்திலயும் கவலையா இருக்கு, நீ ஒருத்தர் தான் மகிழ்ச்சியா இருக்க, நீ என்ன வேலை செய்யற? பிச்சை எடுக்கிற? இது ஒரு வேலையா கேட்குறீங்களே, இருந்தா போடுங்கள்ட்ட போங்க ஐயா. இல்லை இந்த இடத்துக்கு போகணும், அது எந்த இடம்னு கேட்டோன்னே தாராவி இடம் அப்படின்னா சொன்னானா, என்னென்ன போகணுன்னு அவன் ஹிந்திலே சொல்லியிருக்கான். ஆனால் நீ இவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கேன்னு கேட்டவொன்னு அவன் சொன்னானா, இந்த பாருங்க எனக்கு கடவுள் படி அளக்காரு, அனுதினம் படி அளக்காரு,
கிடைச்சத சாப்பிட்றேன், இல்லைன்னா குப்புறைய தலையில வச்சு படுத்து தூங்கிடுவேன். காலையில எந்திரிச்சு சந்தோஷமா இருக்கேன். அடுத்த வேலையை குறித்து நான் கவலைப்படுறதே இல்லை. எனக்காக கவலைப்படுகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். உண்மையான விசுவாசி அவன்தான். சாம் ஜபத்தரா அவர் புஸ்தகத்தில் எழுதுறாரு, கட்டுரையில அவர் பத்திரிகை எழுதுறாரு அன்றன்றப்பத்துல. அந்த பிச்சைக்காரனுக்கு மகிழ்ச்சி கூட பணக்காரனுக்கும் படிச்சவங்கட்டி இல்லை நான் கண்டது. என் வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்தது அப்படின்றாரு. பிரியமானவர்களே, நீங்க இதை ரொம்ப கண்டுபிடிக்கணும். மூணாவது காரியம், இது நிறைய காரியம் இருக்கு. அன்னாளை பற்றி படிப்போம். 1 சாமுவேல்ல படிக்க வேண்டாம், நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். ஏன்னா நீங்க நிறைய பைல் படிச்சு களைப்பா இருக்கிறீங்க. நீ காலையில் எத்தனை பேர் படிச்சது? அந்த பத்தியில சவுண்ட் விடுறத பத்தியில கம்ப்யூட்டரு பைபிள் எங்க இருக்குன்னு கேட்கறப்பல கூட்டத்துக்கு அந்த இடத்துல வச்சுட்டு போயிருச்சான் மறந்து. காலையில் எந்திரிச்சு வேதம் படிக்காட்டா, ஆண்டவர் பேசுறத கேட்காட்டா அந்த நாள் நாளா இருக்குமா? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்தா நல்லாவா இருக்கும்? சில பேர் நினைப்பாங்க, அவர் எங்க பலகாரம் வாங்க போனவர் ஆளே காணும், பாண்டிச்சேரிக்கு போய் வாங்க போயிட்டாரோ தெரில, ஏதோ ஒன்று 2 இட்லி வாங்க போகிறதுக்கு ஆளே காணும். அவர் ஒரு கடலில் போய் மீன் பிடிச்சி எனக்கு வராரு, என்னமோ புது மீனா ஏசுக்கு கொடுத்த மாதிரி. வரட்டும் வேலு. எத்தனை ஆட்டுவாரு? 2 தான், எனக்கு அது போதும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வேலு போனாரு, அவருக்கு காலையில் எந்திரிச்சுன்னா ஒரு மகளை பார்க்கணுமா. என்னம்மா அப்படித்தானே? எங்கள் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அம்மாவை பார்க்கணும். இந்த அப்பா அம்மார்களுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைகளை பார்க்கணும். அம்மா அம்மார்களுக்கும் யாரை பார்க்கணும்? 9th ஸ்டாண்டர்டை பார்க்கணும். பவானி சிஸ்டர் அவன் எவ்வளோதான் மல்லு கட்டினாலும், எவ்வளோதான் அக்கப்பூர் பண்ணாலும் என் பையன் முகத்தை பார்க்கணும். எங்கள் அப்பனை பார்த்த மாதிரி. இந்த தாய்மாருக பையன்ட்ட ஏங்குவாங்க, தகப்பமாருக பிள்ளைகிட்ட ஏங்கி ஏமாறுவாங்க. ஒரு நாள் வரும் ஜூட்டு விடும்போது, அது வரைக்கும் ஏமாந்துட்டு வேண்டிதான். ஏன்னா ஏமாறவே தானே பெற்று போட்டிருக்கோம், ஏமாத்துறது தானே அதுக்கு பிறந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த அண்ணாள் கவலையோட இருக்கா. ஏன்னா பிள்ளை இல்லையா. சக்களத்துக்கு எத்தனை? 10 பிள்ளைய, அதுவும் 1500. 10 சும்மா அந்த கதையில விடக்கூடாது. காலையில் எந்திரிச்சு பயில் படிச்சலச்சா அப்படி 10 தான். 10 அவர் கணவர் கேட்காரு, ஏன் அண்ணால கவலையா இருக்க? கோயிலுக்கு வந்த பிற்பாடும், ஆலயத்துக்கு வந்த பிறகு கவலையா இருக்க. இங்க பாருங்க, சக்களத்தி 10 பிள்ளைய பெற்றுட்டேன்னு ரொம்ப ரொம்ப நிமிந்து நடக்கிறா. எனக்கு ஒண்ணு கூட இல்லை, நான் மலடா இருக்கேன். இருக்கிறத விட்டுட்டா. யார் இருக்கா? பிள்ளைய பெத்து கொடுக்குற ஆளு யார் இருக்கா? புருஷன் இருக்கிறான். புருஷன்னா செத்து போயிட்டா. அவ எதை பார்த்தா? புருஷன் இருக்கானே, அவன் தான் முதல் பிள்ளைன்னு பார்த்திருந்தா இந்த 10 பிள்ளை அவளுக்கு இருக்கிற பத்தி பொறாம வருமா? இருக்கிறத விட்டுட்டு இல்ல பறக்கிறத பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அண்ணாள் கவலைக்கு காரணம் பிள்ளை இல்லாத ஒரு பக்கம், அவன் மனமடி வாக்குறா. ஆனா அவர் சொல்றாரு, இந்த பாரு 10 பிள்ளைகளை பாருக்கு, நான் உனக்கு பெருசு இல்லையா? நான் தானே உனக்கு தலை. தலை தெரியுதா யார் தலைன்னு? அஜித் குமார. அந்த தலையை சொல்லல, புருஷன் தலை. பிளஸிக்கு சுந்தர் தலை இனிமேதான். ஆமா, தலை. நினைச்சு பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிளஸிக்கு சந்தோஷம். சரி, நல்லா இருக்கு. கல்யாணம் நடக்கட்டும், நல்லபடியாக எனக்கு வேண்டிக்கிறேன். வரமாட்டேன், வேண்டிக்கிறேன். வந்தா உபத்திரவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது காரியம் 1 தீமோத்தேயு 6:7 படிச்சு முடிங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பார்க்காதீங்க. நீங்க 5ஆம் கிளாஸ் படிச்சீங்களா? சந்தோஷப்படுங்க. 10 ரூபா தான் சம்பாதிக்கலாம், சந்தோஷப்படுங்க. பெரிய பெரிய காரியத்தை குறித்து கற்பனை பண்ண. யாரு? இல்லை. அப்படியா? என்னம்மா மிஸ்ஸஸ் வேலு, உன் பிள்ளை பிறக்கும்போது இந்த சுடிதார் போட்டா பிறந்துச்சு? எப்படி பிறந்தது? சும்மா சொல்லுமா, இப்போ தப்பு இல்லை, எல்லாம் நாங்களும் அப்படித்தான். எப்படி பிறந்தது? நிர்வாணமா பிறந்தது, ஒன்றும் கொண்டு வரல. அது என்ன ட்ரெஸ் போட்டுக்குன்னு அதுக்கே தெரியாது. சமயத்தில் கலட்டி சுருட்டி அம்மாட்ட கொடுத்துரும். அது பாட்டி சட்டியோட நிற்கும், அதை பற்றி கவலைப்படாது. அது இன்னும் நன்மை தீமை அறியாத வயசு. பிறக்கும் போதே ஒரு ட்ரெஸ். ஆனால் அந்த பிள்ளைக்கு அழகா இருந்ததா இல்லையா? இன்னைக்கு எவ்வளோதான் ட்ரெஸ் போட்டு, பவுடரை போட்டு, லிப்ஸ்டிக்கு போட்டு, அப்புறம் மைய விட்டு, ஊர்பட்டை போட்டு, அதில் திருஷ்டி போட்டு வேறையாம். அது வேற விட்டு, அதை விட்டு இதை விட்டு, விட வேண்டியதை விடாமல் இருந்து என்ன நடக்குது? ஆனால் அந்த பிள்ளை பிறந்த ஊசில் அப்படியே ஏஞ்சல் மாதிரி
அதுல ஏதாவது ஆபாசம் தெரிஞ்சதா, அசுத்தம் தெரிஞ்சதா? அதே மாதிரி ரொம்ப வயசு இப்ப என்னைய எடுத்துக்கோங்க, வயசு 72 தாண்டிக்கிட்டு இருக்கு. செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. செத்து போறேன், வளர்த்து வச்சிருக்காங்க, உயிர் போக போகுது. நான் அந்த கோட்டு சுட்டு எடுத்துட்டு வா, நான் போடணும். கோட்டு சுட்டு போட்ட நிலைமையில இருக்கேன். ஆளு நிக்கவே பலன் இல்ல. எந்த சூட்டை எனக்கு மாட்டுறது, கோட்டை போடுறது. நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும் கொஞ்சம் பாருங்க. அதை கொஞ்சம் போட்டோ எடுத்து எனக்கு திருப்பி காட்டு, கண்ணாடியில காட்டு. சொல்ல முடியுமா? மேக்கப் இல்லைன்னு கவலைப்படுவேனா? பல்லு விளக்கிட்டேன்னா கவலைப்படுவேனா? பலகாரம் ரெடியான்னு கவலைப்படுவேனா? என் உயிர் முக்கியம். நான் கடைசியா என்னைய வந்து குளிப்பாட்டி ஒரு ட்ரெஸ் போட்டு நிர்வாணமா ஆக்கி தான் அனுப்புறாங்க. கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போறதும் ஒண்ணும் இல்லை. நிச்சயம் தானே, இது எல்லாருக்கும் உள்ள செய்தி தானே. இந்த இடப்பட்ட காலத்துல நமக்கு ஏங்க இவ்வளவு அலட்டம்? ஏன் இந்த கவலை? இத ஒரு மனுஷருக்கு குடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்? மெடிக்கல் சயின்ஸ் எவ்வளவு? யாரோ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க போல, 8 லிட்டர்னு இருக்காங்க. ஐயோ பயமா இருக்க. பாண்டிச்சேரி அங்க கதவை சாத்தி விட்டுருங்க, ஏசி வேணாது. பாண்டிச்சேரி தான் 8 லிட்டரு, இங்க எல்லாம் 2.5 லிட்டர் இல்லம்மா. உனக்கு 2 லிட்டர் அது போதுமா? டீச்சர் சொல்லட்டுமே, எத்தனை லிட்டர் டீச்சர் தெரியாத? அவங்க டீச்சர் தானே, சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் உங்க கிளாஸ்ல ஒருத்தன் பெயில் ஆயிருக்கான், சொல்லி தரல. டீச்சருக்கு தெரியும் கேட்டேன், சொல்ல மாட்டேங்க. எனக்கு தெரியாது, நான் டீச்சர் வேலை பார்த்தோன்னா. 2.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும்ன்றாங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா. கடல் நிறைய தண்ணி இருக்கு, குடிக்க முடியுமா? வேலு சொல்றாரு, அப்படி போகும்போது வேலு, அந்த நம்ம சிங்கப்பூர்காரு, மலேசியாக்காரெல்லாம் உட்காந்துருக்காங்க, புது மாப்பிள்ள. அடுத்து அவர் ஏதாவது ரிலீஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதெல்லாம் கொண்டு போவாங்க. என்னம்மா மாசமா இருக்கியா? இல்லையா? சும்மா சொல்லுமா, விஷயம் நல்ல செய்தி உண்டா? எங்க இருக்க? ஆளை காணுமே, எனக்கு கண்ணு தெரியலங்க. இங்க இருக்கே, நான் எங்க என்ன அங்கிட்டு உட்காந்து எப்படி? நல்ல செய்தி சொல்லுமா. இருக்க? சரி சரி, ஏதோ ஒரு நல்ல செய்தி இருக்கு, கேட்போம். அப்படி நிறைய பேர் கடலுக்கு போறியா ஐயா? அங்க என்ன தண்ணி, அந்த கடல் தண்ணியை குடிச்சிருவியா? வீட்டுல இருந்து கேன்ல எடுத்துட்டு போயிருங்க. ஏயா கடலே தண்ணி இருக்க, குடிக்க வேண்டியதானே? நான் பேங்க்ல வேலை செஞ்சேன், கேசியரா, சீஃப் கேசியரா இருந்தேன். பேங்க்ல கோடிக்கணக்கான பணம் போகணும். அப்பெல்லாம் நான் வேலை செய்வேன் 2000க்கு முன்னால. 25 வருஷம் சர்வீஸ்ல இருந்து 25 வருஷம் ரிட்டையர்டு. 2000 வெளியே வந்து 25வது வருஷம் ஆயிடுச்சு வெளியே வந்து ஊழியத்துக்கு வந்து. இப்போ நான் வேலை செய்யும்போது அப்போ மிஷன்லாம் கிடையாது, கையில தான் எண்ணணும். கள்ள நோட்டு நல்ல நோட்டு கையிலேயே பார்த்து கண்டுபிடிக்கணும், அதுக்கு எவ்வளோ நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த கோடி பணம் மெட்ராஸுக்கு போவோம், பிராட்வேக்கு தான் மெயின் ஆஃபீஸ்க்கு அனுப்புவோம். அப்படி அனுப்பும்போது அந்த பணத்தை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்து ட்ரைனிங்கில், அது எங்க பணம் இல்லை. இல்லாட்டா நைஸ் எடுத்து ட்ரௌசரில் வச்சிருவேனா இல்லையா? அது யார் பணம்? ஊரில் இருக்கவன் போட்ட பணம். எனக்கு மாச கடைசியில் 1ஆம் தேதி கிடையாது, 25 26லேயே போட்டுருவாங்க பேங்க்ல சம்பளம். அப்போ என்னன்னா அதுதான் என் காசு. அந்த நாளில் ஒரு பேச்சு சொன்னேன், 10,000 வாங்கியிருந்தா அதுதான் எனக்கு சொந்தம். ஆனால் அங்கே இருக்கிற அந்த கோடிக்கணக்கான பணம் எனக்கு சொந்தம் இல்லை. இந்த மைண்ட் செட் வரணும். உலகம் எனக்குரியது அல்ல. இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் தான் எனக்குரியவர், நான் அவருக்குரியவர். இந்த சிந்தை உங்களுக்கு வந்துருச்சுன்னா நான் முடிக்க 1 தீமோத்தேயு இதுதாங்க அவர் சொல்றாரு 6:12 சொல்லும் போது, போராடுங்கள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஆமா, வேலு மாதிரி ரிக்கன் பேர்க் அப்படின்னு ஒரு ஆங்கிலேயன். அவன் கடல்ல மீன் பிடிக்க போறவன், பசிபிக் கடல்ல மீன் பிடிக்க போயிருக்கிறான். படகு கவுந்துருச்சு. அது அந்த நாள் எந்திர படகு கிடையாது, போட்டு ஏதோ கவுந்து தண்ணியும் கொட்டி போச்சு, எல்லாம் தீர்ந்து போச்சு. 21 நாள் கடல்ல போராடி, ஒரு உண்மை சம்பவம் நான் படிச்சது. கடல்ல அவ்வளவு தண்ணி இருக்க, குடிக்க வேண்டியதானே? அவன் கரையில ஏறின உடனே எனக்கு ஒரு துளி தண்ணி கிடைக்காதான்னு, அந்த அவ்வளவு கடல் இருக்கு. கடலே உனக்கு தெரியும், நீச்சல் தெரியும், நீந்தி வந்துட்ட. ஆனா உன் ஜீவனுக்கு இப்ப என்ன தேவை? மீனா? அதுல உள்ள வருமானமா? சொல்லுங்க, யோசனை பண்ணி. அந்த நேரத்தில் என்ன தேவையா இருக்கும்? அவர் கூட சொன்னாரு, சிங்கப்பூர்காரு. அவர் என்ன சொன்னாரு, ஒரு தடவை மாட்டிக்கிட்டே இருந்தா,
கவுந்து படகு அடிச்சு எங்கேயோ போய் பாண்டிச்சேரி கரையில் ஏறி இருக்காரு. 8ஆம் நம்பர் கிடைக்கா போன இல்லை, வந்துட்டார், இங்கிட்டு வந்துட்டார் கடப்பாக்கத்துக்கு. அது எங்க ஊர்லயே கிடைக்கு புதற்கடியில், நான் ஏன் அங்கே வரணும்? அது வேற விஷயம். இங்கேயும் கள்ளச்சாராய் விற்கும், வேண்டாம். அங்க சூப்பர் சரக்கு இருக்கும். ஏதோ ஒண்ணு சபையில கொடுப்பாங்க வாரம், அது சூப்பர். ஏசுடைய ரத்தம், அந்த ரசம், அது கொஞ்சம் தான் கொடுப்பாரு பாஸ்டர், அவ்வளவுதானே. ஒரு பாட்டிலா கொடுப்பாரு, அது நீங்களே வாங்கிட்டு வந்தா ஜெபம் பண்ணி கொடுப்பாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அவன் சொல்றான், ரிக்கன் பேக்ஸ் சொல்றான், நான் அந்த கடைசி உயிர் விட போகிற கரை வந்துட்டேன், எனக்கு தேவை ஒன்றே ஒன்று தான் நான் உணர்ந்தேன். நான் பெரிய பணக்காரன் ஆசைப்பட்டேன், மீனவர் ஏரியாவில் பெரிய பங்களாவோட கட்டி நானே மீனவர்ல பெரிய பணக்காரன் காட்ட நினைச்சேன். ஆனா கடலில் நான் கவிழ்ந்த போது என் ஜீவன் தான் பெரிது என்று என்னை படைத்த ஆண்டவர் நினைச்சுக்கு வேண்டிக்கிட்டே கரை சேர்ந்தேன். ஜெர்மனிட்டே வந்து சேர்ந்தான், நான் தப்பிச்சிட்டான். வந்த உடனே அவன் சொன்ன வார்த்தை, ஒரு துளி தண்ணி தாங்க, எனக்கு ஒரு துளி தண்ணி தாங்கன்னு கதர்னானா. பிரியமானவர்களே, உங்கள் தேவை என்னதென்று நம்முடைய பரமபிதா அறிவார். உங்களுடைய தேவை என்னதென்று அறிவார். கண்களை மூடுவோமாக. நீங்கள் கண்டதுக்காய் அலைய வேண்டாம், கண்டதுக்காக இது பண்ண வேண்டாம். வந்துட்டார் பாருங்க, கரெக்டா ஹார்மோனி பெட்டிக்காரு எப்படியோ வந்துட்டார், நோட்டீஸ் எல்லாம் ஒட்டிட்டு வந்துட்டாரு. வந்துட்டார், வாங்க வாங்க வாங்க.